கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளாக இங்கே கூடி வந்திருக்கிற தேவக்கோட்டை, காரைக்குடி மற்றும் கீழக்கோட்டை பகுதியில் நம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் மற்ற ஏனைய பகுதிகளில் உள்ள பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் அனைவருடைய சார்பாகவும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் நம்ம மன்னாவில் வாசித்த மாதிரியே அதே தலைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் கடைசியாக நீங்கள் அந்த புலம்பல் ஆகமத்தில் வாசித்த அந்த வசனம் 3ஆம் அதிகாரத்தில் 25, 26 அதை வாசி. 3ல 25ல இருந்து 26. பொறுமையா படிக்கலாம். தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப என்ன இருக்கிறாரு? நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? நம்மளுக்கு 144,000 பேருக்கான அழைப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உலகத்தாருக்கு அநேகருக்கு அது கேள்வி கூட படலை. ஆபிரகாம் போன்றவர்களுக்கு, ஈசாக்கெல்லாம் நம்மளை காட்டிலும் வைராக்கியமான விசுவாசத்தில் தெளிவான ஆட்களாக இருந்தவங்க, சரிங்களா? ஞானிகளும் அறிவாளிகளுக்கெல்லாம் இல்லாம நமக்கு இந்த உலகத்தின் அறிவாளிகள், ஞானிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், ராஜாக்கள், அவங்களுக்கெல்லாம் இல்லாம நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாருன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை என்ன பண்றாரு? படிங்க திரும்ப. பாருங்க, தன்னுடைய இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது. நுகம்னா கஷ்டங்கள். நீங்க வயசான பிறகு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா? இயற்கையா நான் கேட்கிறேன், கடவுளுடைய காரியத்தை விட்டு. அப்ப இளம் பிரயாயத்தில் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியமும், யாரையுமே எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியும், அந்த தெளிவும் எப்பதான் இருக்கும்னாக்க வாலிப பிரயாயத்துல தான், சரிங்களா? ஏதாவது செஞ்சு ஏதோ பார்த்துருவோம் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் எல்லாம் வரும்ல. அது எப்பதான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயசுல தான். சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோம். ஒரு அதட்டுனா கூட என்ன ஆயிரும், மனசை பதறி போயிடும், அப்படி இப்படி படப்படன்னு அடிக்கும், இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் தாண்டி இருதயத்துல அந்த தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயசு தான். இன்னும் பிரசங்கில படிக்கும்போது 12ஆம் அதிகாரத்துல வாலிப பிரயாத்திலே சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். வேணா அந்த வசனத்தை கூட படிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம். வாலிப பிரயாசத்திலே நீ சிருஷ்டிகரை நினைச்சுக்க. வயசாகலாம் என்ன பண்ண முடியாது, நினைக்கலாம், நினைச்சுக்கலாங்க, செயல்படுத்தவே முடியாது. நீங்க அதை தொடர்ந்து நீங்க வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா உங்க கண்ணு தெரியாம போறதுக்கு முன்னாடி உனக்கு அப்படியே தள்ளாடி கம்ப ஊனி நடந்துகிட்டு இருக்கப்ப முடி வெள்ளையான பிறகு எதையாச்சும் செய்யணும்னு நினைச்சா உன்னால என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது, சரிங்களா? அதெல்லாம் நீங்க அப்படியே படிங்களேன், தொடர்ந்து அப்படி படிங்க.
அதாவது எந்திரம் அரைக்கிறவர்கள்னா பாருங்க, எந்திரம் அரைக்கிறவங்கன்னா யாரு? நம்ம உடம்புல மாவாட்டுறது யாரு? சாத்தானா? மாவு மாவு சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அரைச்சு தள்ளுறது யாரு? வயிற்றுல உள்ள மிஷின் இது பண்ண, அதாவது வாயில போட்டவனே கடிக்குமே பல்லு. அந்த பல்லு எண்ணிக்கை குறையறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். படிங்க திரும்ப. கொஞ்சமான 32 பல்ல முன்னாடி இருக்கிற 4 பல்லு மட்டும் ஈட்டிட்டு இருக்கும். மற்ற பல்லெல்லாம் என்ன ஆயிருக்கும்? கொட்டி போயிருக்கு. கடா பல்லாம் கொட்டி போச்சுன்னா எதுவும் அரைக்க முடியும்? ஒரு கரும்பே கடிக்கணும், என்ன பண்ணுவ? சொல்லுங்க. இப்படி கடிக்கிறோமே, கடிக்க முடியுமா? அதெல்லாம் குறைஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம்? ஒரு சில பேர் வயசானவங்க பார்த்துருப்பீங்க, அதை பின்னாடி எல்லாம் செதுக்கி விட்டு நச்சு விட்டு அப்படி அது எங்க சாப்பிடுறது? சப்பி சப்பிட்டு அது முழுமையா அந்த நேரத்துக்கெல்லாம் முன்னாடி அதுக்கு முந்தைய விஷயத்தையும் படிங்களேன். 3 பெலசாலிகள் கூனி போய் அப்படின்னா நம்ம நிமிந்து நடக்கிற அந்த வாலிப வயசுல இல்லாம கம்பு ஊனி அப்படி இப்படின்னு நடக்கும்போது அந்த நேரத்துல எல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கடைசியில பாத்துக்குவோம் கடவுளை, எப்போ கடைசி காலத்துல பாத்துக்குவோம், இப்ப நம்ம வாழணும்ல இந்த உலகத்துல அப்படிம்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்க ஓடுங்க, நாங்க பின்னாடி பாத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. கம்பம் உண்ண பிறகா நம்ம படிச்ச சிருஷ்டிகரை நினைக்க முடியும்? அதுதான் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. கண்ணு அப்படியே பார்ப்போம் யாரு அப்படின்னு. ஒருவேளை நான் இங்க வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்க, அப்படி பாப்பிய யாரும் இல்ல வர்றாங்க அப்படின்னு பாப்பிய. இது எப்ப? அது வயசாகி கண்ணு, எனக்கு இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதனால இப்படி இப்படி பாக்குற மாதிரி இருக்கு. சரிங்களா? சுவர் ஏறி போச்சு. அப்ப என்ன இல்ல சொல்றேன், சூழ்நிலை இப்பயே எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி இப்படி இல்ல தடவிட்டு இருப்போம். வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்புறம் யாராச்சும் பிடிச்சிட்டு போய் விடுற மாதிரி அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி. அப்ப இருட்டுனா என்னது? நம்ம கண்ணு குருடாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பாருங்க. பேதுரு கூட இந்த வார்த்தையை சொல்றாரு. பேதுரு அவர் வயசான காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது படிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம். இருபத்தி 22 படிங்க. இல்ல அது இல்ல. அதாவது அவர் கேட்டுக்குவார் பேதுரு. அப்ப சொல்லுவார், நீ போவேணான்னு நினைக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் விடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ வந்து கர்த்தருடைய ஜீவியத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவியமா வாழ்ந்துக்க. படிங்க 18வது வசனம். நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னையே நீ அறை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நம்ம விரும்பாத இடத்துக்கு வயசாயிருச்சுன்னு வச்சுங்க, பிள்ளைகளே என்ன பண்ண, ஆமா உங்களுக்கு வேலை இல்லை வாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு இது. நம்ம ஒண்ணு நினைப்போம், பிள்ளைய ஒண்ணு நினைச்சுக்க செய்ய. இததான் சொல்றாரு. இப்ப நீ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம்ப்பா. நீ வயசான பிறகு நீ நினைக்காத இடத்துக்கு, விரும்பாத இடத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறாரு. அப்ப அதுதான் என்னதுன்னா, அந்த தள்ளாடி கம்பு ஊனி நடக்கிற விஷயம், கண்ணு தெரியாம அப்படியே தடவிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த ரொம்ப யாரோ மரம் அசைகிற மாதிரி இருக்கும் ஆளுங்க வர்றதை பார்த்தா, யாருன்னு கூட ரூபம் தெரியாது. அந்த மாதிரி நேரத்துக்கு முன்பாக படிங்க. பிரசங்கி 12 மிச்ச பகுதியை 3வது வசனம்.
ம் 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 பாருங்க, ஒரு சில விஷயத்துல காது கேட்காம போயிடும். ஆனா ஒரு குருவி சத்தம் கூட காது கேட்காதனால அது ஏதோ கேட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், திடீர்னு திடுக்கட்டு ஐயோ என்ன அப்படின்னு பதற மாதிரி ஆயிருமா. எது காதுங்க ஒழுங்கா கேட்காம ஏதோ சத்தம் கேட்குமா, அந்த சத்தம் குருவி சத்தத்துக்கே பயந்து அலறுவோமா. சரிங்களா? படிங்க. கீத வாக்கிய கன்னிகை எல்லாம், அதாவது சொல்லுவோம்ல, ஆடாத ஆட்டம் என்ன அப்படிம்போம்ல, சொல்லுவோமா இல்லையா? யார்கிட்ட சொல்லுவோம்? எல்லாம் அடங்கி போயிருப்பாங்கல்ல. அப்ப படிங்க. வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்தா என்ன கலர்ல இருக்குன்னு தெரியுங்களா? வாதுமை கொட்டை சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அந்த பாதாம் இருக்கு, பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் வடநாட்டில், அதுவும் காஷ்மீர்ல தான் இருக்கு. அது பூ வந்து வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், அவ்வளோ வெள்ளையா இருக்கும். வாதுமை கொட்டையின் பூ தலையில பூத்த பின்பு அப்படின்னு அர்த்தம். என்னது? முடியெல்லாம் அதுக்கு முன்னாடி. படிங்க. பூ பூத்து, அதாவது அந்த வாதுமை மரத்துல பூ பூத்தாக்க அந்த முடி முடியா இருக்கும். அப்படி அந்த நடுவுல இருந்து முடி முடியா அப்படியே இருக்கும், முளைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அது மாதிரி வெள்ளை வெள்ளையா முடியான பின்னு அப்படின்னு அர்த்தம். படிங்க. என்னது என்னது? பசி சாதாரண சாப்பாடு கூட சாப்பிட முடியாம அப்படியே கஞ்சி கூட சாப்பிட முடியாது, அந்த மாதிரி நிலைமைக்குள்ள. சரிங்களா? வெட்டுக்கிளி ஒரு சின்ன பாரமான ஒரு விஷயம், அது கூட ஒரு சின்ன நம்ம உடம்பு மேல ஒரு ஏதாச்சும் ஒரு கட்டில படுத்திருப்போம், அந்த கயிறு அழுத்தும், அது கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. அதுதான் வெட்டுக்கிளியினுடைய அந்த பாரம் கூட பெரிய. நித்திய வீடு எது? மனுஷன் எல்லாருக்கும் நித்திய வீடு எது? இந்த பாருங்க, இதுதான் மண்ணு. மண்ணுக்கு மண்ணா போறதுக்கு முன்னாடி அதாவது முது கூனி போயிரும் மத்தியில, அப்படி கம்பு ஊனி நடக்கிறவங்க, அதுதான் இந்த முது இந்த இடத்துல உள்ள 2 கிண்ணம் இடுப்புல, அதெல்லாம் செயல் இழந்து அப்படியே கூனி குறுகி போயிருப்போம்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி. சரிங்களா? படிங்க. ஏன்னா நம்முடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கிய ஓட்டம். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா 1874 2ஆம் வருகையில வந்துட்டார், அதான் ஓய்வு நாள். மாறி காலம்னா 1914 முதல் உலக போர், அதான் மகா உத்தர காலத்தினுடைய ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வாழும் பொழுது இந்த காலகட்டத்திலே நம்ம என்னது ஓடுறது ரொம்ப கஷ்டமா. ஏன் கஷ்டம்? இப்போ இருக்கிற அவசர உலகம், இந்த உலகத்தோட ஒத்து ஓடுற ஒரு விஷயத்துல நம்ம எதிர்நீச்சல் போடுற மாதிரி இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி மாறி காலம்னா சண்டை காலம், ரொம்ப பிரச்சனைக்குரிய காலம். அதான் 1914 முதல் உலக போர் வந்துச்சு, 2ஆம் உலக போர் வந்துச்சு. 3ஆம் உலக போரோட என்ன ஆயிரும்? சபை உயிர் தெளிந்து போயிடும். அப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மகா உத்தர காலத்தினுடைய நிறைவு பகுதிக்கு முன்னாடி நம்ம ஓடிடணுங்கிறார். அப்ப என்ன ஓடிடணும்ல, மகா உத்தர காலத்துல ஓட முடியாதுங்கிறார். ஓட முடியாதுங்கிறப்பதான் இப்ப நம்மளுக்கு இப்போ ஒண்ணும் இல்லை, மழை காலத்துல மேகமூட்டமா இருக்கிற மழை காலத்துல நீங்க இங்க இருந்து ஓட முடியுமா சொல்லுங்க? ஏன்? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஓட முடியுமான்னு கேட்க. ஏன்? வலிக்கிக்கிட்டு கீழே விழுவோம். அப்ப உறுதியா நம்ம காலை பதிச்சு போகணும். ஓடலாம், ஓடனாலும் என்ன ஆயிரும்? வலிக்கிட்டு விழுவோம். ரொம்ப உறுதியா காலை வச்சு அப்படி இப்படி கொஞ்சம் மெதுவா ஓடலாமா ஒழிஞ்சு ரொம்ப ஞானமா என்னது ஞாபகமா நடக்கணுமா? இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை உறுதியா அங்கங்க வச்சு நடக்கணும். தெரியும்ல, சேர் இருக்கிற இடத்துல எப்படிங்க நீங்க ஓடுவிய? அப்ப அங்க ஓடவே முடியாது. ஆனா அங்க ஒவ்வொரு பாதத்தையும் எடுத்து வச்சு போகும்போது எவ்வளவு உறுதியா நடந்து போகணும். அப்ப மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது நீங்கள் ஓடி போவது சம்பவியாதபடிக்கு ஜெபம் பண்ணிக்கங்கன்னா, அங்க வந்து ஜெபம் கூட பண்ண முடியாது. நம்ம
நடந்துதான் ஆகணும். ஓட முடியாது, ஆனா என்ன பண்ணணும், நடந்துதான் ஆகணும். அப்ப மழை காலத்துல ஓட முடியாதுங்கிறப்ப கம்பை ஊனிக்கிட்டு இடுப்புல உள்ள எலும்பெல்லாம் இதாகி கூனி மாதிரி ஆகி நடக்க முடியாத சூழ்நிலையில அந்த நரம்புகள்லாம் தளர்ந்து நரம்பெல்லாம் என்ன ஆயிரும், செயல்படாத நேரத்துல மலையில ஓடுறது விடுங்க, நடக்க முடியுமா நம்மளால வயசானவங்க? ஆனா நடந்துதானே ஆகணும். பரலோகத்துக்கு ஓடணும். ஓடி போகிறவன் எங்க ஓடணும்? கல்மலை, நித்திய கல்மலை, ஞான கல்மலை ஆகிய பிதாவையும் குமாரனையும் நோக்கி ஓடணும். நம்ம விசுவாச பிரமாணத்துல பார்க்கணும்ல, நித்திய கல்மலை, ஞான கல்மலை, அவர்களை நோக்கி அந்த மலையை நோக்கி ஓடணும். ஓட வேண்டிய நம்ம ஓட முடியுமா மழை காலத்துல? நம்ம வாழ்றதே மழை காலமா இப்போ, சரிங்களா? ஆவிக்குரிய ரீதியில இப்போ மழை காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஓடலாம் முடியாது. உறுதியா காலை வச்சு நடந்து நடந்து பார்த்து பார்த்து போகணும், ரொம்ப உறுதியா. அப்படி நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வயசாகி நரம்பெல்லாம் தளர்ந்து கூனி குறுகி மூணாவது காலை வச்சு ஊனிக்கிட்டு போகும்போது, மூணாவது கால் எது, கம்பை வச்சு ஊனிக்கிட்டு போகும்போது நம்ம ஓட முடியுமா? நடக்க தான் முடியுமா? கண்ணு தெரியாம இருக்கும்போது எதுக்க யார் வர்றான்னு கூட தெரியாம இப்படியே பார்த்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டம். காது கேட்காது, முன்னாடி பேசினாலும் காது கேட்காது, பின்னாடி பேசினாலும் காது கேட்காது. என்ன பண்றது? அதையும் சமாளிச்சு நம்ம என்ன பண்ணணும்? அவர் நல்ல கவனமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? அப்ப அதுதான் அந்த மாதிரி காலகட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? இப்போ வாலிப பிரயாத்திலே. இப்ப இந்த வாலிப பிரயம் தான் என்னது, எதையும் செய்ய முடியும். நல்லா கண்ணு தெரியும், நல்லா காது கேட்கும், நல்லா நிமிந்து நின்று வா. என்ன சொல்லுவாங்கல்ல, என்னது, ஓடுற பான்ப மிதிக்கிற வயசு. மிதிச்சா கூட கடிக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? மிதிச்சுட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம். வயசான பிறகு அந்த அதே பாம்பு வருதுன்னா என்ன பண்ண முடியும்? ஓடவா முடியும்? அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஓட்டம் ஓடுறதுன்னா வாலிப காலத்துலதான் நம்ம ஓட முடியும் தைரியமா. அததான் இங்க வலியுறுத்துறாரு. தொடர்ந்து வாசிங்க, படிங்க. அதனாலதான் அந்த என்னது புலம்பலாகமத்துல வாலிபத்திலே நுகத்தை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சரி, எப்படி நம்ம வாலிப பிரயாணம்னா இதுல நீங்க வயசு இயற்கையா முடிவு வயசான காலத்தை பத்தி சொல்லுதானா? இல்ல, இதுக்கு ஆவிக்குரிய ரீதியில குழந்தை, வாலிபர், வயசானவங்கன்னு இருக்கு, சரிங்களா? வாலிப வயசுலதான் ரொம்ப தெளிவா நம்ம செய்ய முடியும். குழந்தைகளா இருக்கும்போது நம்ம இப்பதான் அடிப்படை சத்தியம் கேட்க வர்றோம்னு வச்சுங்க, பல வகையான போதனைகள்ல பால் குடிக்கிறவர்களை போல நம்ம பின்வாங்கி போகக்கூடிய, ஒரு முட்டாயை கொடுத்தா கூட ஏமாத்திடக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆரம்பத்துல கேட்கும்பொழுது. அப்ப அந்த பால்குடி மறந்தவர்களுக்கு தான் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானேந்திரியங்களுடைய முதிர் வயது உள்ளவர்களுக்கே தகும்னு சொல்லிட்டு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 12, 13, 14 வசனத்துல படிக்கிறோம். அப்ப அந்த அந்த பால்குடி மறக்கிறது அப்படின்னா தெளிவா பைபிளினுடைய இந்த அடிப்படை சத்தியங்கள்லாம் புரிந்து கொள்வது. அப்ப புரிந்து கொண்ட பிறகு பைபிள்ல இருக்கக்கூடிய அநேக வசனங்கள் புரிய ஆரம்பிச்சோம்னு அதன்படி நடப்பதுதான் வாலிப வயசு. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும்போது படிக்கிறது. குழந்தைகளை எங்க தான் அனுப்புவோம்? ஸ்கூலுக்கு. 12வது வரையும் படிக்கணும், காலேஜ் வரையும் படிக்கணும். படிச்சு முடிச்ச பிறகுதான் அனுபவ பாடங்கள், வேலை, அதெல்லாம் எப்பதான்? வயசான பிறகா இல்ல குழந்தையா இருக்கும் போதா? அது என்ன வயசுன்னு கேட்கிறேன். வாலிப வயசுலதான் வேலையை செய்ய முடியும், படிச்சதுக்கான வேலையை செய்யறது. அப்ப படிச்ச சத்தியத்தை குழந்தைகளா இருக்கும்போது கத்துக்கிட்டே வரணும். கத்து முடிச்ச பிறகு இப்ப வாலிப வயசுல நம்ம என்ன பண்ணணும்? இப்ப அதன்படி நடக்கணும், சரிங்களா? அப்படி நடக்கும்போது, கத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மள யார் யார் பாதுகாப்பா சொல்லுங்க? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள யார் யார் பாதுகாப்பா? தாய் தகப்பன் பாதுகாப்பாக. வேற? அவ்வளவுதானா? ஸ்கூலுக்கு போகும்போது யார் பாத்துக்கோ? ஆசிரியர்கள், மற்ற எல்லா பாதுகாப்பும் அங்கேயும் கிடைக்கும். அப்ப திரும்பவும் வேன்ல வந்து இறங்குவோம், எல்லா பாதுகாப்போடும் எங்க போனாலும், எங்கன்னு பாரு, பிள்ளைய பாரு, அதை பாரு, வேணும் வரலையே, பதறுவோமா இல்லையா? எல்லா இதுவும் நம்மளை பத்தி அக்கறை நம்ம அப்பா அம்மா, பெற்றோர், வாத்தியார் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையா இருக்குன்னு வச்சுங்க, பிறந்து ஒரு 3 மாச பிள்ளையானாக்கே தவற ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சு, கண்டது கரையாது, பூச்சி புழுவெல்லாம் வாயில எடுத்து வச்சுக்கணும்.
அப்பையில எந்த அளவுக்கு கவனமா இருப்போம்? ரொம்ப கவனமா இருப்போமா இல்லையா? சொல்ல போனா அந்த ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட கொலுசு கட்டி விட்டுருவாங்க. எதுக்கு எதுக்கு சிலக்கு சிலக்குன்னு போகும்ல. பையன் போறா பாரு அப்படிமா. பொம்பளை பிள்ளைக்கு கட்டுறதா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கட்டி விடுவாங்க. காரணம் இன்னும் சலங்கையா இருக்கிறத தான் கட்டுவாங்க கொலுசு. ஆம்பளை பிள்ளைக்கு போடுறது இதுக்குதான், இதான் காரணம். என் பிள்ளைக்கு நான் அதுக்காக தான் போட்டேன். அம்பாடும் போயிட்டே இருப்பாங்க தவந்து. அதனால கொலுசை கட்டி விட்டுறது. எங்க போனாலும் சத்தம் கண்ட்ரோல்ல காதுல கேட்கிற மாதிரி இருக்கா, போய் கூட்டிட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம். எதுக்கு சொல்றேன்னா, அந்த அண்ணா கயிறு கட்டுறதே எதுக்கு சொல்லுங்க? நீங்க ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு கயிறை பிடிச்சி கட்டி வைப்பா ஒரு சில ஆளுங்க. பதிலா இப்பயே உடம்புல அப்ப எங்க உடம்பு இருந்திருக்க போகுது. அதனால கட்டினது ஒழுங்கா கட்டாம உருவிக்கிட்டு விழுந்திருக்கு. ஓகே, அது ஓகே. அப்ப அதுதான் என்னன்னு பார்க்கணும்னா, இந்த குழந்தையிலிருந்து வாலிபர்கள்ங்கிறது கேட்ட சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இது வாலிப வயசு. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சத்தியத்தின்படி வாழ வேண்டியது, ஓடுறது கூட வாலிப வயசுல தான் ஓட முடியும். வயசான பிறகு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே பிரசங்கில, ஓட முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாக்கள் என்ன? வயசானவர்களே. சரிங்களா? அதாவது ஆவிக்குரிய ரீதியில சத்தியத்துல தெளிவடைந்து வயசானவர்கள். அவங்க தான் என்னது? ஆதி முதல் உள்ள எல்லாவற்றையும் அறிந்து குழந்தையிலேருந்து வாலிபராகி அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்களாம்? ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்த தகப்பன்மார்கள். சரிங்களா? ஆதி முதல் உள்ள பிதா, எல்லா சத்தியம், அதனுடைய வாழக்கூடிய வாழ்க்கை, எல்லா அனுபவங்களும் யாருக்கு தான் இருக்கும்? வயசானவங்களுக்கு தான். அனுபவ பாடம் தான் அவங்களுக்கு நிறைய. அவங்கள்ட்ட போய் கத்துக்கணும் நம்ம. ஆனா அவங்க வாலிபரா இல்ல. வாலிபர் தான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துருவோம். ஆனா முதிர் வயது உள்ளவர்களுக்கு அனுபவ பாடங்களே பார்த்துக்க, அப்படி செய் இப்படி செய்யும் சொல்றதை நம்ம கரெக்டா கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம அந்த அனுபவ பாடம் இல்லாம அதுல போய் பட்டு திருந்துற மாதிரி இருக்கும். சொல்லுவோம் இல்லையா? பட்டு திருந்தினாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு. அப்ப அந்த அனுபவ பாடங்கள்லாம் யார் தான் சொல்ல முடியும்? தகப்பன்மார்கள் தான். தொடர்ந்து வாசிங்க. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் பாருங்க, வாலிபரே நீங்க யாரு? பலவான்கள், பவரான ஆளுக. நீங்க மலையை பேத்துட்டு வேணா அந்த மாதிரி பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி. தேவனை நம்பி, நம்முடைய ஆண்டவராய் யாசுவா மெசியாவை நம்பி என்ன பண்ணலாம்? எதா இருந்தாலும் செஞ்சு பார்த்துருவோம். சரிங்களா? மலையை பேர்த்தி பீடம் விட்டு அவரிடம் போனா போகுமா விசுவாசம் இருந்தா? அப்ப இந்த உலக ராஜ்யங்களின் எந்த இதுவும் நம்மளை தடை பண்ண முடியாது. முடிஞ்சதை பார்த்துருவோம், முடிஞ்சவரையும் பார்ப்போம், என்னால முடியும் அப்படிங்கிற தைரியம், நம்பிக்கையெல்லாம் எப்பதான் இருக்கும்? வாலிபர். அப்ப ஆவிக்குரிய ரீதியில இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டோம்னா நம்ம குழந்தைகள். அதுக்கப்புறம் அதன்படி நடக்கணும்னு வந்துட்டோம்னா, அதன்படி வாழணும், கிரியை காமிக்கணும்னா அதான் யாரு? வாலிபர். அதான் வாலிபரே நீங்கள் பலவான்கள், எதையுமே உங்களால செய்ய முடியும். சரிங்களா? படிங்க. எதனால அப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்னா, தேவ வசனத்தை கேட்டுட்டீங்க, அதன்குள்ளாக நிலைத்திருப்பது. கேட்டது வந்து நிலைத்திருக்கிறது இல்லை, நடக்கிறதா நிலைத்திருப்பது. அதனால தேவ வசனத்தை நிலைத்திருப்பதுன்னா அதன்படி நடக்கிறவர்கள், கிரியை செய்யறவர்களா இருக்கிறதுனால நீங்க யாரு? வாலிபர், பலவான்கள். வசனத்தின்படி நடக்கிறவங்களாம் யாரு? பலவான்கள். வசனத்தை கேட்டவங்க யாரு? குழந்தைகள். கேட்டு விசுவாசத்துக்குள்ள வந்தது யாரு? குழந்தைகள் தான். அவங்களால எதையும் செய்ய முடியாது, படிச்சதுதான். அனுபவ பாடங்களுக்குரியது தகப்பன்மாருக்கு. ஆனா அதை நடைமுறையில செயலாக்கம் செய்கிற ஒரு வயசு யாருக்கு தான் இருக்கு? வாலிபர்களுக்கு. அவங்க பலவான்கள். எதனால பலவான்கள்? எதனால பலவான்கள்? தேவ வசனத்தின்படி நடக்கிறதுனால பலவான்கள். அதனால யாரை ஜெயிக்க முடியும் பாருங்க? யார்? சாத்தான், மாமிசம், உலகம் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல இந்த உலகத்துல விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கிறவன் எவனோ அவனுக்கு
என்னுடைய சிங்காசனத்தை நான் கொடுப்பேன் அமர்வதற்கு அப்படிங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்துல படிக்கிறோம். அப்ப அந்த வாலிபருங்கிறது தான் என்னதுன்னா, யாரை ஜெயிக்கக்கூடிய திராணி உள்ளது? அது சாத்தான் மட்டும் இல்ல, விழுந்து போன தூதர்கள் இல்ல, அந்த சமுதாயம் இல்ல, அரசியல் இல்ல, மதம் இல்ல, எல்லாத்தையும் மிஞ்சி நம்ம மாமிசத்தையும் கட்டுப்படுத்தி ஜெயிக்க முடியும். அதான் அந்த வாலிபர். அந்த மாமிசத்துல கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறவங்க தான் பாவத்துல விழுவாங்க. அதையும் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வயசு தான் என்னது? இந்த சத்தியத்தில் படி நடக்கிறவர்கள் வாலிபர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த வாலிபங்கிற ஒரு விஷயத்துலதான் எதை வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு உண்டாயிருக்கும். சரிங்களா? படிக்கலாம் அதே வசனம். எது? புலம்பலாகமம் 3ஆம் அதிகாரம் 25 படி. தமக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு பாடமே என்னன்னா, இன்னைக்கு மன்னாவின்படி கூட என்னது? நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய ஓட்டத்துல ஓடி முடிவு பரியந்த நிலை நின்று காக்கப்பட வேண்டும். இடையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பின்வாங்கி போயிட்டோம்னா, விழுந்துட்டோம், எந்திரிக்க முடியலன்னா, ஓட்டத்துல ஓடும் போதே மாமிசத்துல பலவீனத்துல அந்த வாலிபர்களுக்குரிய ஒரு விஷயத்துல நாம் பலம் கொண்டு ஜெயிக்கிறதுக்கு பதிலாக தோத்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? தோத்து போயிட்டோம்னா என்னது? ஓடுற இலக்கை நோக்கி ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சு இடையிலேருந்து ஓட முடியுமா? ஆரம்பத்திலேருந்து அந்த குழந்தைய ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்கிறதா அந்த முதல் கோடு. எல்லாம் கற்றுக்கொண்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எப்படி ஓடணும், என்ன மாதிரி ஓடணுங்கிறதா அந்த கோட்டுக்குள்ள முன்னாடி வந்து நிற்கிறதா அது குழந்தை. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா யாரு? நம்ம வாலிபர். ஓடி முடிச்சுட்டா பரிசு நம்மளுக்கு. அதான் முதிர் வயது உள்ள தகப்பன்மார்கள். சரிங்களா? அப்ப இலக்கை நோக்கிய பயணத்துல ஓடும் போது எல்லாம் ப்ராப்பரா ஓடிட முடியுமா? பேதுரு கூப்பிட்ட பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப மீன் பிடிச்சது போதும், என்ன பின்பற்றிவாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ மீன் பிடிச்சது போதும், மனுஷரை பிடிக்கிறதுக்கு நான் அவனை கூப்பிட்டுருக்கேன் வான்ட்டாரு. பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? அது அப்புறம் சொன்னாருங்க, விட்டுட்டு வந்த பிறகு சொன்னாரு, நீங்க தேடுற ஆளு நான் இல்லை, நான் பாவியான மனுஷன். என்னைய கொண்டாந்து வச்சு அந்த கோர்ட்ல வச்சு நிக்க வச்சு ஓட வைக்கலான்னு பாக்குறியே, என்னால ஓடலாம் முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஆளை பாருங்க. அப்படிதான் சொன்னார். சரிங்களா? நீ தான் ஏன் வேணும், உனக்கு தகுதியே, இந்த ஓட்டத்துக்கு தகுதியே என்னது? தகுதி இல்லைன்னு சொல்ற ஆளுங்க தான் இதுல நீ ஓட்டத்து பந்தயத்துக்கு வரணும். சப்பானியா, கண்ணு தெரியலையா, ஒன்னும் தெரியலையா, வா உன்னைய நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்ப நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர் யாரு? கிறிஸ்து. சரிங்களா? கிறிஸ்துவுக்கே ட்ரைனிங் கொடுத்தவர் தான் பிதா. சரிங்களா? இப்ப நேரடியா நம்மள நீங்க பிதாவை பார்த்து இருக்கிறீங்களா? ஆனா கிறிஸ்து வசனத்தின்படி நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கார். பிதா அந்த வசனத்துக்குள்ளாக நம்மளோட எல்லா சிந்தனையிலும் நம்மள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான அந்த குரு, அவர் தான் குரு. அந்த குரு நம்மளை என்ன பண்ணுவார்? தெளிவா வழி நடத்தி கொண்டு போவார். அப்ப அவருடைய வழி நடத்தலுக்குள்ளாக நம்ம சரியா இயங்கிட்டோம்னா ஓட வேண்டிய ஓட்டத்துல சரியா போய் சேர்ந்துட முடியும். நம்முடைய பவுல் சொல்றாரு, நான் என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேங்கிறேன், எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ. அப்ப நம்மளுடைய எதிரி வந்து சாத்தானா? நம்ம தான் எதிரி. எதை செய்யணும்னு நினைச்சா அப்பதான் வீட்டுல 1000 பிரச்சனை வரும், அப்பதான் தூக்கம் வரும், அப்பதான் சோர்வு வரும், அப்பதான் பலவீனம் வரும், எல்லா நோய் கூட வரும். செய்ய நம்மளால முடியாது. ஆனா சரி, இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, வேற ஒருத்தவங்களுக்கு இன்னும் அதோட ரொம்ப மோசமா முடியலன்னு வச்சுக்கோங்க, வீட்டிலே என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அதோடய வீட்டில் உள்ளவங்க அதோட ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவோன்னு கேட்குறேன். எனக்கும் உடம்பு சரியில்லை போ அப்படி நான் விட்டுருவோம். நம்மளால முடிஞ்ச வரையும் உடம்பு சரியில்லாட்டினாலும் எதையாச்சும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கான பாதுகாப்பை கொடுப்போமா இல்லையா? ஆஸ்பத்திரி போறதுலேருந்து மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர்றதுலேருந்து, இங்கேருந்து அவசரம் ஆகுதுன்னா என்ன இந்த கிராமத்தில் ஏதாச்சும் இருக்குதா? இருக்கா? அந்த கிராமத்தில் எங்கே தான் போகணும்? எதையாச்சும் ஒன்று பண்ணி இப்போ அது சும்மா ஒத்தாசைக்கு, எமர்ஜென்சிக்கு நான் கேட்குறேன். அப்போ அந்த அந்த சூழ்நிலைக்குரிய விஷயத்தில் பலவீனம் இருந்தாலும் அதை செய்ய தானே பார்ப்போம். நோய் நொடி வர்றதெல்லாம் இயற்கை. தலைவலி உங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஜுரம் உங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? யாராச்சும் ஜுரத்துலேருந்து தலைவலியிலேருந்து தப்பிச்ச ஆளுங்க சொல்லுங்க, கை தூக்குங்க பார்ப்போம்.
சாதாரண நான் அதை பெரிய பெரிய வியாதியை சொல்லல. சாதாரண தலைவலி ஜுரம் வருமா வராதா? எல்லாருக்கும் தானே வரும். அப்படி இருந்துட்டு தலைவலி வந்துட்டேங்கிறதுனால ஜுரம் வந்துட்டேங்கிறதுனால நீங்க அப்படியே படுத்து கிடந்துட்டாக்கே எல்லாம் சரியா போயிருமா? செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யாம இருந்துடுறோமா? அப்ப இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த பலவீனங்கள் மத்தியில தான் நம்ம என்ன பண்ணணும்? பலவானா எழுந்து. இப்ப நீங்க இந்த பலவானா இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வயசுல ஆவிக்குரிய காரியத்துல உள்ள பலவானா இருக்கக்கூடிய அந்த வாலிபங்கிற அந்த ஒரு அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை வாழாம வயசான பிறகு ஜுரம் வந்த பிறகு வெட்ட விட்டு தான் எந்திரிக்க முடியுமா? அதான் பேதுருக்கிட்ட சொல்றாரு, நீ இப்போ வயசா இருக்கிறப்பா நீ எங்க போகணும்னா போயிடுற. ஆனா வயசான பிறகு நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்க, நீ போயிடுற மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த வயசுல நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா வயசான பிறகு? அதனால உங்களுடைய முடி நிறைச்சிருக்கு, கம்ப உணிக்கிட்டு நடக்கிறோமே, கண்ணு தெரியலையே, காது கேட்கலையே, இதை பத்திலாம் கவலைப்படாத. இப்ப இருக்குதா ஏதாச்சும் இருக்கா? காது கேக்குதா? கண்ணு தெரியுதா? நடக்க முடியுதா? நம்மளால முடிஞ்ச ஊழியம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, தேவக்கோட்டையிலேயாச்சும் காரைக்குடியிலேயாச்சும் பண்ணுவோம்னா, நீங்க இங்கே இருந்துகிட்டு ஆண்டவரே நீர் பார்த்துக்கும் அப்படின்னாக்கா அவருக்கு பார்க்க தெரியாதா? அவருடைய ஆளுகளை கூட்டிட்டு வர தெரியாதா? உங்களுக்கு இந்த ஊழியம், இந்த தேவக்கோட்டையில உங்களுக்கான ஊழியம், காரைக்குடியில உங்களுக்கான ஊழியம் நீங்க தான் செய்யணும். இப்ப இருக்கும்போது, உடம்பு இருக்கும்போது, நடக்கும்போது, சாப்பிடும் போது, தூங்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, காது கேட்கும் போது, பார்க்கும் போது, எல்லா செயல்பாடா இருக்கும் பொழுது நம்ம செய்யலன்னா முடிஞ்ச பிறகு நம்ம எங்க செய்ய போறோம்? ஆலோசனை தான் கொடுக்க முடியும். எனக்கு மட்டும் தெம்பு இருந்தா அப்படின்னு அப்பையா பேச முடியும்? தெம்பு இருக்கும் போது பண்ணணும். நம்ம என்னது காற்று உள்ள போதே தெம்பு இருக்கும் போது எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்ப வாலிப வயசுக்கான அந்த தன்மைக்குரிய வைராக்கியங்களை நம்மளுக்குள்ளாகவே எழுப்பணும். அப்ப அது எதற்கான காத்திருப்பு? நம்ம இத்தனை காரியங்களை 3 காரியத்தை கடந்து வர வேண்டியிருக்கு. குழந்தை, வாலிபர், முதிர் வயது உள்ள தகப்பன். அப்ப இதை தாண்டி வரும்போதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கிய பயணத்தின் ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயத்துல நாம் அடைய வேண்டிய இலக்குல போய் நம்ம அந்த கோடுல அடுத்த கோட்டுல அங்க கயிறு கட்டியிருப்பாங்களே அதை போய் தொடாத வரை நம்மளுக்கு பரிசு இருக்கா? மல்யுத்தம் செய்கிறவன் முறைப்படி மல்யுத்தம் செய்யணுமா? சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யணுமா? ஓடுறவன் அந்த ஓட்டத்துல அந்த ட்ராக்ல தான் ஓடி ஆகணும். விழுந்தாலும் என்ன பண்ணி ஆகணும்? இப்ப எந்திரிச்சு ஆகணும். ஒருவேளை காயம் வருதா, நம்ம யாரை நம்பி ஓடலாம்? நம்ம குரு இருக்கிறார், அவர் காயத்தை ஆத்துக்கிறவரா இருக்கு. 7 முறை நீதிமான் விழுந்தாலும் 7 முறை எழுந்து நிற்பானா. எழுப்பி விடுறது யார் இருக்கிறார்? நம்மளுக்கு ஆண்டவர். பேதுரு கடல்ல நடந்தார். நீர் ஆண்டவர் ஆனால் என்னை கடல்ல நடக்க வைங்கன்னு சொன்னார். உடனே நடந்து வந்துக்கிட்டு தான் இருந்தார். 4 தப்படி நடந்தார். 5வது தப்படி இப்படி பார்த்தாரு. இப்படி பார்த்தா காத்தும் மழையும் புயலுமா அடிக்கிறத பார்த்துட்டா ஐயோ அப்படின்னாரு. அந்த விசுவாசம் போச்சு, தண்ணிக்குள்ள போயிட்டார். சரி தண்ணிக்குள்ள போனியா அதோட போ அப்படின்னு விட்டுட்டாரு ஆண்டவர். என்ன பண்ணார்? கை பிடிச்சி தூக்கி என்ன பண்ணார்? அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறா, ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசுவாச கப்பல்ல ஏத்துறார். திரும்பவும் நம்மள கப்பல்ல ஏத்திடுவார். சரிங்களா? சரி, என்ன பேதுருவுக்கு தண்ணிக்குள்ள போனா நீந்த தெரியாதா? நீந்த தெரியாதான்னு கேக்குறேன். அப்ப நம்ம விழுந்தா நம்மளே எந்திரிச்சியும் வர முடியும். நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆண்டவரே அப்படிம்போம். ஏன் உங்களால முயற்சி பண்ண முடியாதா? எல்லாம் முடியும்ல. ஒண்ணுன்னா ஆண்டவரே நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? செய்யணும். சரிங்களா? சரிங்களா? அப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஆண்டவரே நாடிக்கிட்டு இருக்கல. நம்மளால முடியும்ல, ஒரு சில விஷயம் முடியும்ல. முடிஞ்சதை நம்ம செஞ்சு நம்ம தானங்க செய்யணும். வேற யாருங்க செய்யணும்? அந்த பொறுப்பை யாருங்க கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு? தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம தான் செய்யணும்னு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு போவான. என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம், வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்ப நம்மளால முடியுங்கிற ஒரு விஷயத்தை நம்பி, நம்ம மேல நம்பி தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? இந்த விஷயத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்ப செய்ய வேண்டியதை செய்யாம நம்ம சோம்பேறித்தனமா நம்மளுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை. என்னை நோக்கி என்னை குறித்து சாட்சியும் சொல்ல இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை. என்னை நோக்கி என்னை சாட்சி கொடுக்காதவன் நான் பிதாவுக்கு முன்பாக அவனை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? மறுதளிச்சிருவார். நம்ம வாய்ப்பு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்? அதற்குரிய ஜீவியத்தை வாழ்ந்து காமிச்சிடணும். சரிங்களா? 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 12, 11, 12, 13 வரையும் படி.
2ஆம் அதிகாரம் 12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லா விஷயத்திலயும் உண்மை இல்லாத ஆளுக தான். ஆனா அவர் என்ன பண்றாரு? நமக்காக, நம்மளுடைய காரியத்துக்காக அவர் உண்மை உள்ளவரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணிட்டார்? பலியாயிட்டார். அவர் நம்மளுக்கு எப்பயுமே உண்மையா தான் இருக்காரு. நம்ம தான் என்ன பண்றது இல்ல, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வாலிபத்துக்குரிய சத்திய வசனத்தின்படி வாழ வேண்டிய அந்த நிர்பந்தங்கள், அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படியாம நாம் அவருக்கு உண்மை இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அநேக விஷயத்துல அவருக்கு எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எதிர்மாறா நடக்கிறோம். அதான் உண்மை இல்லாதவர்கள். அவர் ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்படியே உண்மை இல்லாம இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய பாவங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவரா கூட இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க 2 தீமோத்தேயு. அவர் என்னைக்குமே அவர் மறுதலிக்க மாட்டார். நம்ம தான் எப்படி, நம்மளுடைய பலவீனம், நம்முடைய ஆசை இச்சைகள், நம்முடைய சுய கட்டுப்பாடு இல்லாத தன்மைகள், நம்முடைய ஆவியின் கனியில் உள்ள பலவீனங்கள், சரியான முறையில் கனி கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய தன்மைகள், இதுதான் என்ன பண்ணுது? நம்மளை மறுதலிக்க வைக்குது. ஆண்டவர் மறுதலிக்க வைக்குது. பேதுரு மறுதலிச்சாரா? உண்மை இவரை யார் என்று நான் அறியேன். எத்தனை வாட்டி நம்ம ஆண்டவரை மறுதலிச்சு இருக்கிறோம், பிதாவை. தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய தருணங்கள்லாம் எத்தனையோ வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம எத்தனை முறை அவங்க 2 பேரையும் நம்ம மறுதலிச்சிருக்கிறோம். எனக்கு என்ன, எனக்கு பயமா இருக்கு, அதை சொல்லலாமா, அதை செய்யலாமா? எத்தனை இடம். படிங்க தொடர்ந்து. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிற தேர்வான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரிக்கை புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகி சத்திய வசனத்தை பாருங்க, சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை உள்வாங்கிரு. அதான் குழந்தைக்குரிய ஒரு விஷயம். வேத வசனத்தை கத்துக்கிட்டாதான் நீ வாலிபத்துக்குரிய ஒரு விஷயத்துல அதன்படி நடக்க முடியும். தொடர்ந்து வாசிங்க. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் தேவனுக்கு முன்பாக போய் அந்த தகப்பன் ஸ்தானத்துக்குரிய முதிர் வயதுல போய் தேவனுக்கு முன்பாக அந்த ஓட்டத்தை முடித்து அவருக்கு முன்பாக உத்தமனா போய் நிக்க முடியும். அப்ப நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பாரம் ரொம்ப இலகுவானது. ஆண்டவர் சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் சுமையெல்லாம் என் மேல, பெரிய பாரமான சுமையெல்லாம் என் மேல சுமத்திருங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற இலகுவான பாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. என்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சத்தியத்தின் நிமித்தம் பாடுகள், துன்பங்கள் வரும். கொஞ்ச காலம், கொஞ்ச பாடுதான். அதிகமான பாடல. இந்த சத்தியத்தின் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனின் நிமித்தம் நம்மளுக்கு கொஞ்சம் தான் பாடு வருமா. அந்த கொஞ்ச பாடுகளை கொஞ்ச காலம் தான் அனுபவிக்க போறோமா. நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நினைச்சு பாருங்க. அப்ப இதை நம்ம மைண்ட்ல ஏத்தனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியான முறையில் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அப்ப அததான் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிட உங்களுடைய பாரத்தை எல்லாம் ஏன் மேல சுமத்திருங்க. அவர் சிலுவையில சுமந்து கல்வாரியில முடிச்சு ஆல்ரெடி நம்மளுடைய சுமைகள், பாரங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அவர் சேர்த்து என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். இப்ப நம்மளுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய அவமானங்கள், நிந்தைகள், பாடுகளை கொஞ்சம் தான். அதை நீங்க சுமந்து அதை அவமானப்படுவதற்கு ஏதுவான அந்த நிந்தைக்குரிய எல்லா காரியம் உமிழப்படுகிற அவதூறா எண்ணக்கூடிய நீதி நிமித்தம் துன்பப்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சா கொண்டு போய் தலையை காமிச்சிருங்க. கடவுளுக்காக கஷ்டப்படணும்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஒதுங்கிறாதீங்க. சரிங்களா? அதுதான் மறுதலிக்கிறது, அதான் காட்டி கொடுக்கிறது. வாய்ப்பு கிடைச்சோடனே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. ஸ்தேவான் என்ன பண்ணாரு? சூப்பரான வாய்ப்பு. இதுவரையும் அவங்களுக்கு இந்த கிறிஸ்தவ மதத்திலே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, முதல் வாய்ப்பு, சாவரத்துக்கு கிடைச்ச வாய்ப்பு. அவருக்கு டக்குன்னு போய் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்துட்டு அங்கே கல்லால் எரியப்பட்டு செத்தார். அவர் கல்லால் எரியப்படுவார்னு அவருக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதானே அந்த வாய்ப்புகளை வாய மூடிட்டு இருந்திருக்கலாம்ல. எனக்கு என்னன்னு ஏன் போய் சொன்னாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அப்ப சாவு எனக்கு வரப்போகுதுன்னா கிறிஸ்துவ நிமித்தம் கொண்டு போய் தலையை நீட்டிடணும். இது ஒரு சூப்பர் சான்ஸ். உடனே எங்க போயிடலாம். இப்ப நம்ம இன்னும் 1878 அப்புறம் நம்ம செத்த உடனே பரலோகத்துக்கு போகக்கூடிய, கிறிஸ்து கிட்ட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடிதான் 2000 வருஷமா சீசர்களும் அப்போஸ்தலர்களும் இந்த 6 கால சபை காலத்துல செத்து அமைதியா இருந்து உயிர் தெழுந்து போயிருக்கிறாங்க. அவ்வளவு காலங்கள். நமக்கு மட்டும் என்னங்க, ஒரு நொடி பொழுதுல கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து, சத்தியத்தின்படி வாழ்ந்து, தேவனுக்காக மரித்தோமே. ஆனால் உடனடியா ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் 2ஆம் வருகையில
இருக்கிறார் 1874 நாம என்ன பண்ணிடலாம் முடியும்? அவர்கிட்ட போய் உடனடியா உத்தமனா போய் நின்ற முடியும். ஒரு நொடி பொழுதுல போறோமா? எவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப சாவுங்கிறது நம்மளுக்கு என்னது? ஆதாயம், லாபமா. எப்படா சாவு வரணும்னு நினைக்கணும். சரிங்களா? நமக்கு இந்த பூமியில என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எதை செய்யணும், எதை வாழணும், இதுல சேர்த்து வச்சு நம்ம என்ன ஆகும்? மத்தேயுல படிக்கிறோம். அது நீங்க பூமியில ஏதாச்சும் சேர்த்து வச்சீங்கன்னா திருடனும் என்னது கரையானும் எல்லாம் அள்ளி தின்னுட்டு போயிடும். அங்கே சேர்த்து வச்சீங்கன்னா என்னது? திருடனும் கண்ணமிட்டு தொடான், கரையானும் புத்தும் எதுவுமே அது நித்தியத்துக்கு நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷமா இருக்குது. அப்ப அங்கே உள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்தை குறித்து நம்ம கவலைப்படணுமா? இல்ல என்னைய பத்தி கவலைப்படணுமா? இல்ல என் பிள்ளைகளை பத்தியா? இல்ல என் மனைவியா, என் புருஷனையோ, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள உலகத்தின் காரியத்தை பத்தி ஏதாச்சும் கவலைப்படணுமா நம்ம? ஏன் பிள்ளைகளுடைய விஷயத்துல நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைஞ்சி நிக்கிறது இல்லையா? நீதிமானுக்கே எப்படின்னா நாமெல்லாம் பரிசுத்தவான்களாய் தேவனிடத்துல உயிர்த்தெழுந்து போறவங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் நம்ம இறந்துட்டா கூட நம்மளை சார்ந்து வாழக்கூடியவர்களை தேவன் பாதுகாப்பாரா இல்லையா? கவலையே படாதீங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாணம், காது குத்தி, எதை பத்தி தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வாலிப வயசுல அந்த இதுல படிச்சோம் இல்லையா? படிங்க. புலம்பல். காத்திருக்கணும். நம்மளுடைய காத்திருப்பு பாருங்க. இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம், பல முறை உழுகிறோம். ஆனாலும் எந்திரிச்சு நிற்பதற்கு, கை கொடுப்பதற்கு கிறிஸ்து இருக்கிறார். கடைசி வரையும் அந்த கயிறு நிக்கிற இடத்துல வரையும் போய் சேர்றதுக்கு, நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு அவர் இருக்கார். ஒரு சில சுமை சுமக்கம் இல்லையா, அவரே நம்மளை சுமந்து கொண்டு போய் அங்கே அந்த கோட்டுக்கிட்ட விட்டுருவார். நம்ம கொஞ்சம் ஒத்த காலையாச்சும் நொண்டிட்டு போக முடியுமா? ஒத்த கால் தான் இருக்கா? இல்ல ரெண்டு காலுமே இல்லையா? தவந்தாச்சும் போக முடியுமா? அந்த கோட்டுக்கிட்ட போயிருங்க. அங்க கோட்டுக்கிட்ட போனாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த கயிறு கிட்ட போனாதான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பரிசு. அதனால எப்படியாச்சும் விழுந்துட்டோன்னு நீங்க அங்கேயே கடந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில விழுகை இருக்கும். விழுகை இல்லைன்னாக்கே நம்ம சோதனையில் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீதிமான் என்று விளங்கின பின்பு கிரீடம் சூட்டப்படுவான்னு வசனம் நம்ம யாக்கோபு 1:12, 13, 14. நம்மளுடைய பலவீனம், நம்முடைய பாவம், நம்முடைய சிந்தனையில் உள்ள கெட்ட காரியங்கள்னாலதான் நம்ம விழுகிறோம். நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள்னாலதான் நம்ம விழுகிறோம். யாக்கோபு 1:12, 13, 14 வசனத்தை கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. 11 படிங்க. யாக்கோபு 1:11, 11, 12, 13, 14. அப்ப நம்மளுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்? சோர்வு இல்லாமல் காத்திருந்து நம்ம ஓட வேண்டி இருக்கிறோம். சரிங்களா? தேவன் சொன்ன தெய்வீக திட்டத்தின் அநேக காரியங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. கடைசியா இப்ப நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்கிறார். யாரா சீக்கிரமா வந்து இந்த கோட்டை தொடுவா, நான் தூக்குவேன், உடனே பரலோகத்துக்கு தூக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எந்த விஷயத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க. மன உறுதியோட இருங்க, வைராக்கியத்தோட நம்முடைய இலக்கையை நோக்கிய பயணத்துல போங்க. சரிங்களா? இவர் யோபுவை காட்டிலாம நம்ம வாழ்க்கையில சோதனை வந்துருச்சு. 7 பிள்ளைகளையும் செத்துச்சு. அதுக்காக தேவன் கை விட்டுட்டாரா? இன்னும் 7 பிள்ளைகளை கொடுத்தாரா இல்லையா? ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா உங்களுக்கு? எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்துக்கு உரிய விஷயத்திலே. அப்ப தேவனுடைய விஷயத்துல நம்ம முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னா நூறத்தனையான உலக ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு வந்துருமா? இதை மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் சொல்லப்படுது. படிங்க 11 யாக்கோபு 1:11. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து உள்ளே உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியில் வாடி போவான். சோதனை செய்கிற, அதாவது உலக பிரகாரமான ஆசை இச்சைகளோட இந்த ஐஸ்வர்யவானுடைய ஜீவியமா நம்ம ஜீவிக்கணும்னு நினைச்சோம்னா, சரிங்களா? நம்ம யாரும் ஏழைகள்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மாற்று வசனத்திற்கு ஒரு 50 வயசுல உள்ளவங்க கேட்டு பாருங்க. ஒரு ட்ரெஸ் அது கூட ஒழுங்குல துண்டை கட்டிக்கிட்டு தான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்தாங்க. வயசானவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு போய் பீரோல திறந்து பாருங்க. சாக்கு சாக்கா யாரு? பீரோல், 2 பீரோல் 3 பீரோல் எல்லாருக்குமே. வீட்டுல உள்ள 2 பீரோல் 3 பீரோல்ல முக்காவாசி இது யாருக்குதான்? பிள்ளைகளுக்கா? பொம்பளை ஆளுகளுக்கு, சகோதரிகளுக்கு தான். அதுல ஒரே ஒரு சின்ன கப்போடு மூளையில இருக்கும் எங்களுக்கு. சாக்கு சாக்காவா இருக்குது சொல்லுங்க, யார் விட்டு அதிகமா இருக்கு?
இப்ப மாற்று வஸ்திரம் இல்லைன்னு கவலைப்படணுமா? எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு கவலை சார் சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? அது அதிமுக இருக்கட்டும் டிமிக இருக்கட்டும், இலவச அரிசி, இலவச சிலிண்டர், எல்லாத்தையும் சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டு இலவச டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அது என்னது இலவச கரண்டா? என்னென்னத்தை தான் உங்களுக்கு கொடுக்கறது? இதெல்லாம் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்துல கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். இது நம்மளுக்கு மட்டும் கிடைக்கல, யாருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, உலகத்தாருக்கும் கிடைச்சிருக்கு சேர்த்து. நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்ல. அதான் முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதி, இந்த மற்றதெல்லாம் சேர்த்து கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்துட்டாரா இல்லையா? இதுக்கு மேல மிஞ்சி ஆசைப்படுறதெல்லாம் எது? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் ஆதாயம். காசு பணம் அதெல்லாம் கவலையே படாதீங்க, அதெல்லாம் தன்னாமலே வரும். இதை பத்தி எல்லாம் கேட்கவே வேணான்ட்டார். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கு உணவு விடுகிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? தெரியுமில்ல. அப்ப இந்த உலக காரியத்தை பத்தி எதையுமே யோசிக்காதீங்க, எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க. உங்க பிள்ளைகளை பத்தி, உங்க கணவரை பத்தி, உங்க மனைவியை பத்தி, உங்க குடும்பத்துல உள்ள தாய் எல்லாத்தையும். ஆனா முதலாவது அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா மற்றதை கைவிட்டுருன்னு சொல்லல. இதுக்காக மனைவி, கணவன், பிள்ளைகள் இவங்களெல்லாம் கைவிட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு வந்தாலும் சத்தியத்திற்குள்ள அந்த ரட்சிப்பு கிடைக்காது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஆனா வரிசையா நிக்கிறாங்க, தாய், தகப்பன், மனைவி, கணவன், பிள்ளை, உறவு, சொந்தம், பந்தம், சமுதாயம், உலகம்னு அப்படியே வரிசையா நிற்கும். அது நடுவில் யார் நின்றுட்டு இருப்பாரு? நம்முடைய ஆண்டவர் நிற்பார், பிதாவு சார்பில். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை அன்பு சார்பிக்கிறியா இத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்பார். நம்ம என்ன சொல்ல போறோம்? இல்ல என் மனைவி, இல்ல என் பிள்ளை, இல்ல என் கணவன், இல்ல என் தாய் தகப்பன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த காரியத்துல கண்ணுக்கு தெரிகிற கிறிஸ்துவ நம்ம அன்பு காமிச்சோம்னா அதுக்கப்புறம் மற்றவர்களையும் அன்பு காமிக்க வேணாம்னு சொல்லல. அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லையா சொல்லுங்க? அவர்களுக்கான ரட்சிப்பு தேவன் வகுத்து வச்சிருக்கிறார். ஏற்ற காலம் வரும், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்க ரட்சிப்பு உங்க கையில, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ரட்சிப்பு தான் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த ரட்சிப்பின் திட்டத்துல நாம் காத்திருக்கிற வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார் வருவார்னு 1874 முன்னாடி வரையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவாருன்னா 1874 முன்னாடி வரையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 153 வருஷத்துக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காத்துக்கிட்டு இருக்கணும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும்னு சொல்லுங்க. ஆல்ரெடி வந்துட்டாருங்க. 1000 வருட அரசாட்சி 1874 ஸ்டார்ட் ஆயிருச்சு. நியாய தீர்ப்பின் நாள், ஓய்வு நாள்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. 1000 வருட அரசாட்சிக்காக நம்ம காத்திருக்கணுமா? அவர் வந்திருந்து மேகத்தின் மேல எப்பப்பா நீங்க வரப்போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்க பொறுமையா இருங்க, எனக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்கிற மாதிரி வீட்டுல உள்ள வேலை, உலக வேலை, அந்த வேலை, இந்த வேலை நம்ம என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம்? யாரை காத்துக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்? சரிங்களா? இதுதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டியிருக்கு, உண்மைதான். அது ஓட்டத்தை முடிச்சாதான், அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல அந்த கயிறை தொட்டாதான் உங்களுக்கு பரிசு. படிங்க யாக்கோபுல. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவன் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வரிசையா நிக்கிறாங்கன்னு சொன்னோம்ல. யாராச்சும் ஒருத்தர் இந்த உலகம், சமுதாயம், பொருளாதாரம், பணம், காசு, மதம், மனைவி, பிள்ளைகள் என்கிறவங்க யாராச்சும் நம்மளை என்ன பண்ணுவாங்க? சோதனைக்குனே வந்து நின்றுக்கிட்டு நம்மள சோதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு சிக்குண்டு என்ன பண்ணுவோம்? அதுல இழுப்புண்டு என்ன பண்ணுவோம்? சோதிக்கப்பட்டு நம்ம தான் போய் அதுல விழுவோம். ஆனா அந்த சோதனையில போய் விழுந்த பிறகு ஏன்டா இப்படிப்பட்ட தப்பான முடிவு எடுத்தோம்னு யோசிக்கிறோமா இல்லையா? அதனால அவன் தன் சுய இச்சையினாலதான் இதெல்லாம் வஞ்சிக்கப்படுறது. அது தாயோ, தகப்பனோ, பிள்ளையோ, மனைவியோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம், நம்ம சுய இச்சைக்காக தான். சரிங்களா? தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிற? கண்மணியை போல பாதுகாக்கிறான். அந்த 2ஆம் வருகையில வந்து ஆண்டவர் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுல பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் இருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள். ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல படிக்கிறோம். நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன், உன்னை தொட விட மாட்டேன் யாரையும் அப்படிங்கிறார். இதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்போஸ்தலர்கள், சீசர்கள், கிறிஸ்தவர்களுக்கு என்ன? இந்த பைபிளை தொட்டாலே எரிச்சிருவான், கல்லால அடிச்சு கொண்டுருவான், வெட்டி கொண்டுருவான். இதெல்லாம் இருக்கா இப்ப பிரச்சனை?
இதே நீங்க வடநாட்டுல இருந்தா கூட பிரச்சனை. RSS காரன் இது மாதிரி அரபு நாடுகள்லயும் பிரச்சனை. பைபிள்லாம் தூக்க முடியாது, எடுக்க முடியாது, படிக்க முடியாது. ஆனா இவ்வளோ பாருங்க, எவ்வளோ அற்புதமா நம்மளை வழி நடத்துறாரு. என்ன ஒரு பாதுகாப்புன்னு நினைச்சு பாருங்க. இந்த பாதுகாப்பு நம்ம அவருடைய சத்தியத்தை கேட்டதுனால இவ்வளவு பாதுகாப்பா நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வாழ்வதே எதனால? இவ்வளவு நாள் ஏன் கொடுத்து வச்சிருக்கிறார்? நாம அவரை தாமதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய ரட்சிப்புக்காக வெயிட் பண்ணணும். ஆனா அவரை வெயிட் பண்ண வைக்காதீங்க. அவர் ஆசையா வாங்கப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணாதீங்க, அவரை வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. ஆனா நாம் நம்மளுடைய ரட்சிப்புக்காக ஏன் வெயிட் பண்ணணும்னா, அந்த ரட்சிப்புக்குரிய காரியத்துல நாம் வெயிட் பண்ண வேண்டிய காரியம் கூட நம்மளாலதான் அது டிலே ஆகிட்டு இருக்கும். சேவனை பாருங்க, வாலிப வயசுலயே வெயிட் பண்ணலாம் இல்ல, டக்குன்னு கிடைச்ச வாய்ப்புக்காக போயிட்டார். நம்மளுடைய பாவங்கள், குறைகள், துன்பங்கள், துயரங்கள் இவைகள் சிக்குண்டு போறதுனால பின்வாங்கி போயிடுறோம். பின்வாங்கி போறதுனால விழுகுறோம். அந்த விழுதல்னால எழுந்து நின்று திரும்பவும் கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருந்து தான் நம்ம லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் லேட் பண்ணலங்க, நம்ம தான் நம்மளுடைய சுய இச்சைகள், சுய காரியங்கள்னால இழுக்குண்டு கீழே வந்து அந்த ஓட்டத்தின் நோக்கிய பயணத்தினுடைய பந்தய பொருளை அடைவதற்கு பதிலா நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதை பாரு, லோத்தின் மனைவியை போல. லோத்தின் மனைவி நிலைமை பார்த்தீங்களா? திரும்பி பார்க்கலாமா இந்த உலகத்தை? ஒரு சில பேர் திரும்பி போயிடுறாங்க. திரும்பி பார்த்தாலே கல் உப்பு தின்னணும்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல திரும்பியே கால்பை மேல் கையை வச்சுட்டீங்கன்னா உழுது முடிக்கணும். எங்க வேணாலும் எல்லாருக்கும் தான் இது, சரிங்களா? இது எனக்கும் தான். கவலையே படாது, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? எந்த விஷயத்தை பத்தியும் கவலைப்படாது. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. கடவுளுக்கு தெரியாத ஒரு விஷயமா உங்களுக்கு? நீங்க பெரிய ஞானியா? அப்படின்லாம் சொல்ற அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, சரிங்களா? ஒரு வீடு கட்டுறேன்னு பிளான் போட்ட பிறகு அஸ்திவாரம் போட்டுட்டு காசு இல்லைன்னு உட்காந்துருந்தா, காசு இல்லைன்னா இதுக்கு அஸ்திவாரம் போடுற? எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஓட்டத்துக்குள்ள வந்து நின்று ஓட ஆரம்பிக்கணும். ஓடுறதுன்னு முடிவு எடுத்தாச்சு இல்ல, ஜெயிக்கிறதுக்கு ஓடுறதா தோக்குறதுக்கு ஓடுறது? ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், பந்தய பொருளை பெறத்தக்கதாய் ஓடணும். ஒருவேளை உழுவுறது இயற்கைங்க. பேதுருவ காட்டிலுமா நம்ம பெரிய ஆளு? அவர் பெரிய பாவின்னு சொன்னார்ல. பவுல காட்டிலுமா? அவர் பாவியிலே பிரதான பாவின்னு சொன்னாரு, சரிங்களா? அப்ப நம்ம நிலைமையும் அதே தான். இது நம்மளால முடியுமா சொல்லுங்க? இந்த ரட்சிப்பை நாம் அடைய முடியுமா? முடியாது. அதனாலதான் பேதுரு சீசர்களும் கேட்கிறாங்க, மத்தேயு 19:23 பரலோகராஜ்யத்தில் பணக்காரன் பிரவேசிப்பது ரொம்ப கடினமா? யார் ரட்சிக்க? யாருமே முடியாது. நீங்க சொல்ற மாதிரி 1,44,000 பேர் யாருமே ஆக முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, முடியாதுதான். தேவனால் எல்லாம் கூட. எல்லாம் தேவனை நம்பி அந்த காரியத்துல பண்ணுங்க. மற்றதெல்லாம் முதலாவது ராஜ்யம் நீதியை ஒப்பு கொடுங்க. மற்றதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தன்னால வந்துருமா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எந்த விஷயத்தையும் கவலைப்படாது. நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல பத்தியும் போங்க. மற்றது எல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம், சரிங்களா? சங்கீதம் 62:1. சங்கீதம் 62:1. படிங்க. அமர்ந்திருக்கிறன்னா காத்துக்கிட்டு இருக்கு. தேவனே எப்ப இந்த பூமியில இருந்து இந்த சரீரத்தை விட்டுட்டு நான் அந்த சரீரத்துக்கு போவேன்னு அப்படியே இந்த ஆத்மா என்ன பண்ணணும்? நான் காத்திருக்குது. அவரால் அந்த பெரிய ரட்சிப்பு எனக்கு கிடைக்க போகுது. அவர் 2ஆம் வருகையில வந்து நிக்கிறார். லூக்கால படிக்கிறோம், உங்கள் தலைகளை ஏறெடுங்கள், உங்கள் தலையை ஏறெடுங்கள். உங்க தலை கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். ரட்சிப்பு சமீபமாயிருச்சு, சரிங்களா? காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? படிங்க படிங்க அடுத்த. அசைக்கப்படுவோம், அதிகமா அசைக்கப்பட மாட்டோமா? அசைவு இருக்கும், அப்படின்னா என்னது? கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இருக்கு. அந்த வாலிபன் கிட்ட என்ன சொன்னார் இதுல இப்ப படிச்சோமே, வாலிபனே உன் வாழ்க்கையில கொஞ்சம் தான் கஷ்டம், உன் நுகம் கொஞ்சம் லேசானதுதான், அந்த நுகத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் கொடுக்கிற சத்தியத்தின் நிமித்தம், தேவனின் நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம் உள்ள பாடுகள் கொஞ்சம் தான், அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு உனக்கு கொடுக்குட்டாரு, சரிங்களா? தொடர்ந்து சங்கீதம் படிங்க.
தள்ளப்படுவீர்கள். சாய்ந்த மதிலினாலும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபார்த்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. அமர்ந்தன்னா காத்துக்கிட்டு அவருக்காக மட்டும் காத்துக்கிட்டு இருங்க. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டார். 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சு. 1914 புறஜாதியன் காலமும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரூத்தை போல மிஞ்சி இருக்கிற தானியங்கள் ரோட்ல கொட்டி இருக்கிற மாதிரி அந்த வயல்ல சிதறி இருக்கிற தானியங்கள் தான் புறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு 1914. சரிங்களா? காத்து இருக்கணும். சரிங்களா? அப்ப முடிஞ்சு இன்னைக்கு பாருங்க எத்தனையோ வருஷங்கள் ஆயிருச்சு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சபை இன்னும் எத்தனை காலங்களுக்கு நிச்சயமாவே இருக்கும்னா 2054 வரை சபை இந்த பூமியில தான் இருக்கும். அதுக்கு மேல எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. 2054க்கு இன்னும் 30 வருஷம் இருக்கு, ஏறக்குறைய 29 வருஷம். 29 வருஷமும் இந்த சபை வாய்ப்பு இன்னும் இருக்குது. அதுக்கப்புறமே இருக்கலாம், இன்னும் ஒரு 100 வருஷம் கூட இருக்கலாம். அதை பத்தி என்ன தெரியாது, வசனம் இருக்குது. 2054 வரையும் சபை இந்த பூமியில இருக்கும். சரிங்களா? அதுக்கான வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம அப்ப இத்தனை காலம் இருக்கு, நம்ம பொறுமையா போயிட்டு 2054 வந்துக்கலாம்னு நினைக்கலாமா? இருக்கலாமா? வெயிட் பண்ண முடியுமா? நான் கொஞ்ச நாள் உலகத்துக்கு போயிட்டு நான் செய்ய வேண்டிய ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு ஒருத்தர் வந்து, ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி வர விரும்புகிறேன். உடனே ஆண்டவர், என் தலை சாய்ச்சி தூங்குறது கூட எனக்கு இடம் இல்லை. நரிகளுக்கு வளைவுகள் உண்டு, அது குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்ச்சி படுக்க ஒன்றும் இல்லை. நீ என்ன பின்பற்றி வந்தேன்னா என்னுடைய எனக்கே இடம் இல்லைன்னா உனக்கு தூங்குறதுக்கு நின்றுக்கிட்டு தான் தூங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர். இன்னொருத்தனை பார்த்து கூப்பிடுறாரு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து கூப்பிடுறாரு. அதுக்காக ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாய் தகப்பனெல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுவிட்டு அவங்களுக்குரிய விஷயத்தெல்லாம் நான் என்ன பண்ணுது, அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். அடக்கம் இது யாரு பண்ண வேண்டியது? அடக்கம் மரித்தவங்கள, இந்த சத்தியத்துல வராதவங்க அவங்கள என் வீட்டிலே என் தாய் தகப்பனே இறக்குறாங்கன்னு வைங்க. நான் இந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் பாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. என் நிலைமையெல்லாம் உங்களுக்கு வரலங்க. எங்க அப்பா 3.5 வருஷமா பெட்ல இருக்கிறாரு. எந்திரிக்க முடியாது. பாத்ரூம்ல இருந்து லெட்டின்ல இருந்து எதுவுமே போக முடியாது. நினைச்சு பாருங்க எந்த நிலைமையெல்லாம் வந்திருக்கா அவங்களுக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கான்னு சொல்லுங்க. எங்க அம்மா இருக்கிறாங்க, ஓரளவு நிறையவே சப்போர்ட்டிங். நான் அப்பப்பதான் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுவேன், பாத்ரூம் போறதுக்கு வர்றதுக்கு. இப்ப இங்க வந்துட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை எமர்ஜென்சி, என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கதான் சரி. அதுக்காக நான் என் அப்பா அம்மாவை செய்ய வேண்டிய கடமைகள் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன், ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்ல முடியும்னா? அப்படி நினைச்சாக்கே நான் இங்க வந்து நிக்க முடியுமாண்ணா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சோதனை எல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. என் உடல் ரீதியான பலவீனங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஆகவே இதை பத்தில எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க இலக்கை நோக்கிய பயணத்தை அப்படியே போய் அதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருங்க. சரிங்களா? ஆகவே இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னும் உலகமே கர்ப்ப வேதனையில இருக்குன்னு சொல்லிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 19, 20, 21 நாம் நமக்குள்ளாக கர்ப்ப வேதனைப்படுறோமா? அந்த புது சிருஷ்டிங்கிறத நாம் மரிக்கும் போது பெத்தெடுக்க போறோமா? பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சரீரத்துல போயிருவோமா? நம்ம அதுவரை இந்த சரீரத்துல தானே இருக்கணும். நம்மளும் கர்ப்ப வேதனையில தான் இருக்கணும். இந்த உலகமும் கர்ப்ப வேதனையில இருக்கான். அது காத்து கொண்டு இருக்கான். எது காத்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? படிச்சு பாருங்க. ரோமர் 8:19 யாருக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இது இங்க இருக்கிறவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். படிங்க. இங்க இருக்கிறீங்கல்ல, தேவகோட்டை பகுதியில் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அந்த உலகமே. படிங்க ரோமர் 8:19. பாருங்க, அதாவது காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லல, மிகுந்த ஆவலோட எப்பையா நீங்கள்லாம் உயிர் தெழுந்து ஆண்டவர்கிட்ட போய் வெளிப்பட போறீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டாட போறீங்கன்னு இந்த ஊர் மக்கள்ல இருந்து தேவகோட்டையில இருந்து இங்க உள்ள அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். உண்மையா பொய்யா? நீங்க உயிர் தெழுந்து போயிட்டீங்கன்னா துன்பம் துயரம் எல்லாமே இந்த உலகத்துல இல்லாம போயிருமே. நீங்க தானே இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டாட போறீங்க. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லைன்னு சொல்ல வெளிப்படுத்தல் 21:4 படி அந்த காலம் வந்துருமே. அதை வரவிடாம வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? இப்போ அந்த பொறுப்பு நம்மளுக்கு இல்லையா? நான் கொஞ்சம் திட்டுற மாதிரி இருக்கோ? உணர்வுக்குள்ள வந்து நம்ம வைராக்கியமா ஓடணுங்கிறதுக்காக தான்
என்ன சொல்றது, தீவிரமா இறங்குங்கன்னு சொல்ல வர்றேன். உங்களுக்கு வயசு இல்லைன்னு நினைக்காதே, உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்காதே, நான் படிச்சவனா நினைக்காதே. அதெல்லாம் எதுவுமே அவர் குவாலிஃபிகேஷன் பார்க்கல. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மனசை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வாங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொண்டு வந்து எங்க கூட்டுருவாரு. இல்லாத ஆளுகள் தான். அதை பத்தி எல்லாம் எதையுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் மட்டும் போய் நில்லுங்க. சரிங்களா? ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்கள்கிட்ட ஐயான்னு நிக்கிறான்னு வச்சுங்களேன், என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நீங்க போட போற 1 ரூபா 10 ரூபாய்க்காக இல்ல டீ வாங்கி கொடுக்க போற அதுக்காக ஏங்குறான்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன தெரியுமா நீங்க நினைக்கணும், அடச்சே இவன் இப்படி கையேந்தி நிக்கிறானே, இதுக்கு காரணமே யார் தான்? காரணம் யாரு? காரணம் யாரு? நான் நேரம் ரசிக்கப்பட்டு 1,44,000 பேர் முடிஞ்சிருந்தா இவன் கையேந்தி நிப்பானா? இவன்கிட்ட நான் முழு ஆசீர்வாதத்தை அவன் கை கால் இல்லாம இருக்கே, அதெல்லாம் நான் அந்த கை காலெல்லாம் சரி பண்ணியிருப்பேனே. வெல்ல முடியா இருந்து கிழமை அப்படி கம்ப முன்னிட்டு நடந்து போறாரு, அவர் நிமிந்து வாலிபத்துக்கு 30 வயசுக்கு வந்திருப்பாரு. இதை நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் ரோட்ல போகும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் உங்களை பார்த்து ஏதாச்சும் கேட்க வர்றாங்க. உங்களை பார்த்து ஐயோ எப்பதான் எனக்கு பிடியுமோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது உங்களை பார்த்து கேட்கலனாலும் வேற யாரையாச்சும் சொல்லுவாங்கல்ல, ஐயோ அப்படின்னு ஒருத்தர் சாவு வீட்டுல ஐயா அடிச்சுக்கிட்டு அழுவாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் பதில் யாரும் தெரியுங்களா? இந்த தேவபுத்திரராகிய நாம் வெளிப்பட்டுட்டா செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்களே. அப்ப எந்திரிச்சு வராம தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? இப்போ நம்ம இந்நேரம் ஓடி இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி முடிச்சிருந்தோம்னா, சபை முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஆசீர்வாதம் பூமிக்கு வந்திருக்குமே. கர்ப்ப வேதனையில இருக்கிறாங்களா அவங்க? தொடர்ந்து படிங்களா அந்த வசனத்தை. ரோமர். அது ஏனென்றால் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்களுக்குன்னு உள்ள சுயாதனம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அதை பெறுவதற்கு கீழ்ப்படுத்தினவராலே மாயையான இந்த சாத்தானுக்கு உட்பட்டு இன்னைக்கு சாத்தானுக்குள்ள இந்த உலகம் இருக்கிறது காரணமே இதே மாயையான உலகத்திலிருந்து சபை போயிருச்சுன்னா இந்த மாயையெல்லாம் நீக்கப்பட்டுருமே, இந்த உலகமே முடிவுக்கு வந்துருமே. அப்ப இதை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறது யாரு? தேவன். ஆனா எதற்காக கீழ்ப்படுத்தி வச்சிருக்கார்? இந்த உலகத்தில இருந்து தான் யார் வரணும்? தேவ பக்தி உள்ள இந்த சந்ததி வரணும். தொடர்ந்து வாசிங்க. சர்வ உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஏகமாய் தவித்து ஐயோ எப்படா இந்த குழந்தை பிறக்கும்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். எந்த குழந்தை? புது சிருஷ்டி பிறந்து பரலோகத்துக்கு எப்படா போவிய? ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருக்கு யாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்மலாம் எப்போ சபையாகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் இந்த 1,44,000 பேர்ல எண்ணி 5,000 பேருக்கு மேல வாய்ப்பு முடிஞ்சு போயிடுச்சு. 1881 பொது அழைப்பு முடிஞ்சு 20,000 to 30,000 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி சொல்லுது. 1914 அப்புறம் 12,000 பேருக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிறது வேத ரீதியான ஒரு சில அனுமானங்கள். இப்ப 1874 152 வருஷம் ஆயிடுச்சு. எண்ணி 5,000 பேருக்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நான் 2054 பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா எத்தனை வருஷம்லாம் சபை பூமியில இருக்கும்? 2200 கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா 2054 வரையும் சபை இந்த பூமியில இருக்குமா? அப்பையில எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கும்? அந்த நேரத்துல ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. இந்த பாபிலோன் போப் மற்றும் புரோட்டஸ்டாண்ட் அமைப்புக்கான பேரழிவு அன்னைக்குதான், அந்த வருஷம்தான் அது முற்றிலும் அழிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் அந்த போப்பு மார்க்கத்துக்கும் புரோட்டஸ்டாண்ட் அமைப்புக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுமா. முழு உலகமே அவங்கள நம்பி போவாங்களாம். ஆனா நம்ம மட்டும் சொல்லுவோமா, நீ அழிய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போமா? அழிஞ்சு போயிருமா? அந்த அழிவு தான் 2054. அது வரையும் பூமியில இந்த சபை பூமியில இருக்கணும். அது வரையும் பூமியில சபை இருக்கணும். ஏன்னா அந்த மாமிசத்துல உள்ள சபை தான் நீ அழிய போறேங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்த போறாங்க, நிரூபிக்கிறதுக்கு. நீ அழிய போற,
அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சபை முடியும். அதுக்கப்புறம் தான் ரத்த சாட்சிகளாக நம் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பே கிடைக்குமா? ஒருவேளை அந்த வருஷம் வரையும் நம்ம இருக்கிறோம்னா நம்ம அதுக்காக தான் தேவன் இந்த பூமியில வச்சிருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரிங்களா? சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். இடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாருங்க, முழுவதும் பைபிள்ல சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு காத்திரு. ஒரு சில பேர் இந்த 2028 சபை முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நிச்சயமாகவே 2054 வரையும் சபை இந்த பூமியில தான் இருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கான வசனத்தை நான் சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறேன். சரிங்களா? அடுத்த வசனத்தையும் படிச்சிருங்க சிஸ்டர். முடிஞ்சிருச்சு. ஓகே. சங்கீதம் 69:3. பாருங்க, நம்மளுக்கு பாருங்க, இந்த சத்தியம் கேட்டு உடன்படிக்கை எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம வாழ்க்கையில? 3, 4, 5 போயிட்டே இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் நான் இன்னும் இப்படி அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல? எப்பதான் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல? கவலைப்படாது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சரியில்லாதனாலதான் அந்த ஓட்டம் முடியாம இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த பாடத்துல பார்த்துட்டோம். நம்ம சரியா இருந்தோம்னா எப்பயோ அந்த ஏக்கம், கவலை, பூத்து இருக்கிறதெல்லாம் வேண்டாம். எப்பயோ நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த வசனத்தையும் படிங்க. 69:4. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று வளர்த்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தி ஈனத்தை அறிந்திருக்கிறேன். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதவர்களாக. நான் என்னால மற்றவங்க யாரும் வெட்கப்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் உண்மை நம்பி இருக்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ளவங்க, இந்த சத்தியத்தில் உள்ளவங்க கூட இந்த மற்ற ஏனையர்லாம் என்னை பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னால் மற்றவங்களுடைய காத்திருப்பு இதாயிராத அளவுக்கு நான் உங்களுக்கு முன்பாக உத்தமனா வாழ்றதுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுங்க. உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி எடுங்க. தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்கள். என்னால மற்றவங்க விழுந்துராத அளவுக்கு பார்த்துக்குங்க. உமக்கு ஏற்றபடி நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சிய என் முகத்தை மூடித்து. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அநியமானேன். பாருங்க, இது வந்து ஆண்டவர் ஏங்கி சொல்லக்கூடியது. இதே நிலைமை நம்மளுக்கும் வரலாம். இது ஆண்டவருக்கு தான் இது உண்மையிலே இந்த வசனம்லாம். ஆனா இது நம்மளுக்கும் வரலாம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் காத்திருக்கிற அந்த காத்திருப்பு தேவனுக்குள்ளாக நாம் தொடர்ந்து காத்திருப்போம். சரிங்களா? எதற்காக காத்திருக்கணும் அப்படின்னா ரோமர் 8:25 படிங்க. ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாதது என்ன? பரலோகம் போறதுதான். அதுக்காக கொஞ்சம் பொறுமையோட காத்து. சரிங்களா? அது தொடர்ந்து படிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, பாருங்க, அவர் போட்டிருக்க தீர்மானத்தின்படி 144,000 பேர் நிச்சயமா பரலோகம் போக போறாங்க. அதுல நம்ம ஏன் போக கூடாது? போக கூடாதா? போவணும். போலாம் இல்ல, போவணும். போகணும்னா படிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் தலைவலி முதற்கொண்டு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று
அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன் கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிற வரையும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த அவருக்குள்ள இருந்த அதே சிந்தை, ஏக சிந்தை, மற்றவர்களை குறித்து மேன்மை உள்ளவர்களா நினைச்சு மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு, இதெல்லாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 16, 17, 18 வசனம், இதெல்லாம் படிச்சோம்னா நாம் விட்டு கொடுத்து மன்னிப்பு பண்ணி மற்றவர்கள் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணுமா. சீசர்கள் மத்தியில ஒரு பிரச்சனை, யார் பெரியவன்? அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் டக்குன்னு துண்டக்கை இடுப்புல கட்டிட்டு வேலைக்காரன் மாதிரி காலை கழுவ ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி சீசர்களை தனக்கு மேலானவர்களா நினைச்சு அவர் அந்த மாதிரி இறங்கிட்டு பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நம்ம இறங்கி போகணும். அதுதான் இங்க சொல்றார். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நம்மளை அப்படி முன் குறிச்சிருக்காருன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட நம்ம வாழணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதே மாதிரி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமருக்குலாம் அப்புறம், ரோமருக்கு அப்புறம் கொலேசியர், கொலேசியருக்கு அப்புறம் எபேசியர், எபேசியருக்கு அப்புறம் பிலிப்பியர். தெசலோனிக்கருக்குலாம் முன்னாடி, கொலேசியருக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ எதிர்பார்த்தா காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோமான்னு கேக்குறேன். இப்பயா அவர் தான் வந்துட்டாரு. அவர் தான் 2ஆம் வருகையில வந்துட்டாரு சிஸ்டர். 1874 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சி வருவார் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்துட்டாரா? இன்னும் வரலையா? அப்புறம் உயிர் தெளிந்து பாதி பேருக்கு முக்காவாசி பேர் போயிட்டாங்களே. மிச்சம் இருக்கிறவங்க தானே இப்ப தானியம் மாதிரி என்ன பொறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்க சிதறி இருக்கிற தானியங்கள். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 28. அதே மாதிரி 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 9ல 28. அதே மாதிரி 1 தெசலோனிக்கர் 1:10. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆல்ரெடி வந்துட்டார் 2ஆம் வருகையில. வெளியரங்கமா தரிசனமாகக்கூடிய காலம் இன்னும் ரொம்ப நேரம் இல்லை. அப்படி வெளியரங்கமா தரிசனம் ஆயிட்டாருன்னா சபை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த காலகட்டத்திற்குரிய ஒரு விஷயமா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா யோசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினிக்கு நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சித்து வரும் அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அறிவிக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார்னு 1874 முன்னாடி எதிர்பார்த்து வருவார்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து விட்டார். 1000 வருட அரசாட்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நாங்களோ ஓடி முடிச்சு நான் பரலோகம் போறேங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? எவ்வளவு சமீபமாயிருச்சு பாருங்க. ராஜ்யம் அவருடைய வருகை வந்து விட்டார் என்பது. ஆகவே இதெல்லாம் அலட்சியப்படுத்தாம நம்முடைய ஓட்டத்தை சிறப்படுத்துவோம். நீதிமொழிகள் 8:34 படிங்க. அப்படியே ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. எட்டு 34. என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து கதவு நிலையாதிருக்க கர்த்தர் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, காத்திருக்கிறவன் எதற்கா?
வருவார் இல்ல, படிங்க. என் வாசற்படியின் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். காது கொடுத்து கேட்கிற அந்த பாக்கியவான் சொல்றார். அவர் வாசல் அருகே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு 2ஆம் வருகையில வந்து. நம்ம இந்த காது கொடுத்து கேட்டாச்சு, இதுக்கு முன்னாடி சத்தியம் கேட்காம இருந்தோம்னா இன்னும் காது கொடுத்து கேட்கலான்னு சொல்லலாம். வந்து இருக்கிறேன், 2ஆம் வருகையில வந்து இருக்கிறேன், அவன் பாக்கியவான் அப்படின்னு. அடுத்த வசனம். ஆக 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் என்பதை கண்டு பார்த்துட்டோமா? கண்ணால பார்க்கறதுனால ஆவிக்குரிய கண் மனக்கண் புரிஞ்சிருச்சுல, இந்தந்த விஷயம் நடந்துருச்சு. 2ஆம் வருகையில வந்து ராஜாக்களை வெட்டி விட்டார். முதல் உலக போர் நடந்துருச்சு, 2ஆம் உலக போர் நடந்துருச்சு. ராஜாக்கள் இந்த பூமியில இருந்தவங்களே எங்க போனாங்க? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் பாக்குறோம். 110ஆம் சங்கீதம் 1-5. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா ராஜாக்கள் இந்த பூமியில இல்லாத அளவுக்கு வெட்டி எறிஞ்சிருவாராம். அறிவு பெருத்து போயிருக்கும். அறிவு பெருத்து போச்சா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் அறிவு பெருக்கும். இஸ்ரேல் நாட்டை கூட்டி சேர்த்திருப்பார். எல்லாம் செதறி போயிருந்தவங்களாம் இன்னைக்கு ஒரு நாடாயிருச்சு. இந்தியா முதற்கொண்டு ஒரு நாடா மாறிடுச்சு 1947. இதெல்லாம் ஒரு நாடா மாத்தினவரே யாருதான்? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சியில பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான அடையாளங்கள் இதெல்லாம், வசனத்துல இருக்கக்கூடிய அடையாளங்கள். சரிங்களா? இந்த சத்தியம் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுனால இது யார் தான் வந்து கொடுக்க முடியும்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். அவர் 2ஆம் வருகையில வந்தாதான் இந்த சத்தியம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற சத்தியம்லாம் இல்லைன்னா கிடைச்சிருக்குமா நம்மளுக்கு? அவர் தான் வந்து வெள்ளியை புடமிட்டு அவருடைய லேவியின் புத்திரர்களை ஆசாரியர்களாக்கி பலி செலுத்துறதுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ பலி செலுத்துறதுக்கு இவ்வளவு விஷயமா அவர் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் வரிசையா அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து பண்ணிக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை கண்டடைகிறவன் படிங்க. கண்டுட்டீங்களா? 2ஆம் வருகையில வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இவ்வளவு வந்திருக்கு. இதுக்கு மேல எதுவும் காணணுமா? நம்ம படிங்க. தொடர்ந்து அந்த தயவு தான் என்னன்னா சபையாயிருவான் அப்படிங்கிறது. படிங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சும் அதை பின்வாங்கி போற அளவுக்கு அந்த லோத்தின் மனைவியை போல திரும்பி பார்க்கறது, மற்ற உலக காரியத்துல போய் மாட்டிக்கிட்டு திரள் கூட்டம் மாதிரி நம்முடைய ஜீவியம் தவறான கொள்கைகளுக்குள்ளாக போயிட்டு இருக்குன்னா அவன் ஆத்மா அவனுக்கு அவனுடைய ஆத்மாவை சேதப்படுத்துறானா, அந்த ரட்சிப்புல இருந்து விலகுறானா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு கிடைச்சும் அவன் என்ன பண்றானா? விலகுறான். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து. ஓகே. அப்ப நம்ம காத்திருப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு மன்னா கூட பார்த்தோம். சரிங்களா? கடைசியா அந்த மன்னாவை திரும்ப வாசிச்சுக்கலாம். இப்ப வேணா, முடிச்ச பிறகு இந்த பாடம் முடிக்கும் போது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வரையும் படிங்க. காத்துக்கிட்டு இருக்கிறேன் என் காவலில். ஏன்னா காவக்காரன் 130ஆம் சங்கீதம் 6-7 வசனத்துல ஜாமக்காரன் எப்பொழுது விடியும் என்று காத்திருப்பது போல கர்த்தருக்காக காத்திருக்கிறான். அது மாதிரி நம்மளும் ஜாமக்காரர்கள் தான். வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி 1916 வரையும் உள்ள சத்தியத்தின் அடிப்படையில நாம் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து விட்டார். 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்காக எதிர்கொண்டு புறப்படுகிற புத்தியுள்ள கன்னியராக நாம் அவருடைய கல்யாண சாலைக்குள்ளாக போய் அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள இருக்கிறோங்கிறதுனால நாம் இன்னமும் காத்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எதுல இருக்குன்னா, படிங்க. அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். பாருங்க, இன்னும் வந்துட்டீங்க, 2ஆம் வருகையில வந்துட்டீங்க. 1000 வருட அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு. மகா உத்தர காலம் 1914 இருந்து ஆரம்பிச்சு புறஜாதியின் காலம் முடிஞ்சு இப்பொழுது அறுவடையும் முடிஞ்சு விதைத்த அறுவடை பண்ணப்பட்ட தானியங்களும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டு களத்தில் போவாசை போல ரூத்தை போல வயல்ல சிந்தி இருக்கிற அந்த கதிர்கள் மட்டும்தான் பொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப நாங்க இருக்கிற மிச்சப்பட்டு இருக்கிறது நம்ம தானே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படியே நான் கீழ்படினேன் சொல்லுங்க. என்ன தண்டிங்க, என்ன அரவணிங்க. அவரை சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அவர் சிச்சித்தால் அவர் அன்பு கூறுகிறார். நம்மளை சிச்சித்து எங்க கொண்டு போயிடுவாரு? பரலோகம் கொண்டு போய். நம்மளுக்கு ஏதோ ஒரு சோதனை வருது, துன்பம் வருதுன்னா நல்லது. நம்மளுக்கு அந்த வாலிபனுக்கு இலகுவான பாரம் தான். அவர் எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து முடிச்சிட்டார். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாரம் தானே. கொஞ்ச காலம் கொஞ்சம் பாரம் சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 16 முதல் 18 வசனத்துல படிக்கிறோம்.
நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த மகிமையை பார்த்தா கொஞ்ச காலத்துக்கு தான் கொஞ்சம் பாடுகள். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிற அளவுக்கு நம்முடைய மைண்ட் செட் பண்ணிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தேறுகிறவன் வாசிக்கும்படிக்கு பலகைகளை தீர்க்கமாக. ஆக அந்த சார்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பத்தி விளக்கங்கள் நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் தெளிவா வர காலத்துல இன்னும் தெளிவா பார்க்கணும். முதல் உலகம், 2ஆம் உலகம், அப்புறம் ஆண்டவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, மற்ற ஏனைய இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாதையின் காலங்கள், இதெல்லாம் நம்ம தீர்க்கமா எழுதி 6 வால்யூம் மற்றும் வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டியினுடைய 1916 வரை உள்ள சத்தியத்துக்குள்ளாக தெளிவா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் மனக்கண்ணை திறந்து அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரா இல்லையா? 1916 வரையும் உள்ள சத்தியம் பைபிள் படி அதை எழுதி வைக்கப்பட்டாச்சு. இப்ப இனிமே எழுதணும்னு இல்லை, எல்லாம் எழுதி வைக்கப்பட்டாச்சு. இப்ப அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓடுகிறவன் கடந்து ஓடுகிறவன் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு இதை பார்த்துக்கிட்டு தான் ஓடணும். எதை? 1916 வரையும் உள்ள அந்த வாட்ச் டவரினுடைய சத்தியங்கள், 6 வால்யூம் மற்ற ஏனைய எழுத்துக்கள். இப்ப இருக்கிறதெல்லாம் நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில, மற்ற ஏனைய அமைப்புகள் மத்தியில, கிறிஸ்தவ அமைப்பு பொய்யான போதனைகள், அதற்கு எதிரான போதனைகள் தான் நிறைய இருக்கு. ஆகவே அதை விட்டுட்டு 1916 வரையும் உள்ள இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த இதை ஓடிய இந்த இலக்கை அடைந்து அந்த பந்தய பொருளை அடைவதற்கு, சபையாவதற்கு இதை மட்டும் கடந்து ஓடுகிறேன்னு பார்த்துட்டு ஓடணுமா? அவ்வளவுதான். படிங்க. ஆனா இன்னும் எத்தனை காலத்துக்கு சபை இருக்கும் அப்படின்னா, குறித்த காலம் அப்படி சொல்லப்படுது. அந்த குறித்த காலம் அப்படிங்கும் போது வசனத்தின் அடிப்படையில் ஒரு காலம், குறித்த காலம்னா ஒரு காலம். அதுக்கான வியாக்கியானங்கள் நான் இப்ப சொல்ல விரும்பல குறித்த காலம்ங்கிறதுக்கு. ஆனா இன்னொரு காலத்தை பத்தி நான் பேச விரும்புறேன். சரிங்களா? 1874க்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம 3ஆம் அதிகாரத்துல படிக்க போறோம். தொடர்ந்து வாசிங்க. முடிவுல தான் அது புரியும். அது பொய்யே பேசாது. இந்த சத்தியங்கள் 1916 வரையும் உள்ள சத்தியங்கள் பொய் பேசவே பேசாது, அப்படியே நடக்கும். வாட்ச் டவர்ல வெளியிடப்பட்ட 1916 வரையும் உள்ள பைபிள் சத்தியங்கள். இப்ப பாருங்க, அந்த 1914 சபை முடிஞ்சிருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது தாமதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு, 112 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் தாமதிச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்காக? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-10 படி அவர் தாமதிக்கிறார் என்று சொல்கிறபடி எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்மளாம் இந்த 1,44,000 பேரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த 112 வருஷமா. புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. அது நிச்சயமா என்ன ஆகாது, சபையின் நிறைவுக்கான அந்த பகுதி நிச்சயமா தாமதிக்காது. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்ட பைபிள் ஸ்டூடெண்ட், ஜெகோவா விட்னஸ், மற்ற லேமன் குரூப், மெயினா பைபிள் ஸ்டூடெண்ட், இந்த சத்தியத்துக்குள்ள வாழ வேண்டியவர்கள் 1916க்கு அப்புறம் மாறுபாடான போதனைகள், பொய் சத்தியங்கள், ஃபாரின் ஃபண்டு, ஃபாரின் போதனைகள், இப்படியாக தவறான கொள்கைகளுக்குள்ள பைபிள் ஸ்டூடெண்டே போயிட்டு இருக்கிறாங்க. அவைகளை விட்டுட்டு நம்ம 1916 வரையும் உள்ள இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்துக்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறதை படித்துட்டு புரிந்து கொண்டு கடந்து பரலோகத்தை நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி சம்பவம் நடக்க போகுது, நடந்து கொண்டு இருக்கு. படிங்க. அகங்காரியா இருக்கிறானே, அப்படின்னா இந்த சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறானே. இந்த 1916க்கு அப்புறம் உள்ள விஷயத்துல பைபிள் ஸ்டூடெண்ட், லேமன் குரூப், ஜெகோவா விட்னஸ் போன்றவர்கள் எதிரடையாக இருக்கிறாங்க. 1916க்கு அப்புறம் மாறுபாடான போதனைகள்ல. படிங்க. அவனுடைய ஆத்மா ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த செம்மையான வழிகளை இல்லாம மனித மார்க்கமாய் அமைப்பு ரீதியான அவனை சார்ந்தவன் இவனை சார்ந்தவன் தப்பான ஒரு கொள்கைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து என்னும் அது போடப்பட்ட அஸ்திவாரத்தை விட்டுட்டு இந்த குரூப்பும் அந்த குரூப்னு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் செம்மையான வழியில போகணும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழிகளுக்குள்ளதான் போகுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல இவர்கள்லாம் வளரவே இல்லை, குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நாம் வளர்ச்சிக்குரிய அந்த ஒரு விஷயத்துல 1916 வரையும் உள்ள சத்தியத்துக்குள்ளாக, வாட்ச் டவரினுடைய சத்தியத்துக்குள்ளாக பைபிள் படி நம்ம புரிந்து கொண்டோம்னா அதன்படி வாழணும். அதற்கு செம்மையா இல்லைன்னாக்கா நாம் நிச்சயமாக நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்புக்கு ஏதுவான இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகலைங்கிறது அர்த்தம். தொடர்ந்து படிங்க. நாம் எதற்காக காத்திருக்கணும்? அதுதான் இப்ப மெயின். நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். இது இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? தொடர்ந்து வாசிங்க. முழுவதும் இந்த 1-2 வசனத்துல படிச்சோம் இல்லையா?
அந்த எழுதப்பட்டிருக்கிற 1916 வரையும் உள்ள வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டியின் சத்தியம் பைபிள் படி புரிந்து அதன்படி அதை விசுவாசித்து என்ன பண்ணணும்? பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பான். மற்றவர்கள் பிழைப்பதற்கு அதற்கு எதிரடையான பொய் போதனையில மாட்டிக்கொண்டு அமைப்பு மனிதனை சார்ந்த பணத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு பெரிய கேள்விக்குறிதான். படிங்க. மதுபானம் என்பது என்னன்னாக்க பொய் போதனைகள். இதே ஏசாயா 28 1 முதல் 10 வசனங்கள்ல பாக்குறோம். அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பொய்யான சத்தியத்துக்குள்ள பொய்யானதுக்குள்ள மாறுபாடா போயிருவாங்களாம். அது மெயினா இந்த பைபிள் ஸ்டூடெண்ட பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 28. ஆக அது அந்த ராஜ்யத்துல பொய்யான மார்க்கத்துல போயிருவாங்க. அவர்கள் மேசையெல்லாம் அருவருப்பும் வாந்தியினால் இருக்கும். அது எதனாலன்னா இந்த பொய் போதனையாக மதுபானம். இதை யாரு ஊத்தி கொடுத்தானா வெளிப்படுத்தின விசேஷம் 18 நம்ம பாக்குறோம். மதுபானம்ங்கிற பொய் போதனை. அதை ஏசாயா 58 பாக்குறோம். அந்த மதுபானமாகிய அந்த பொய் போதனை. சரிங்களா? தொடர்ந்து படிங்க. வீட்டிலே தெரியாமல் அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரினா அந்த கிறிஸ்துவாயிருவானா. சரிங்களா? தேவனுக்கு எதிரடையான அந்த கிறிஸ்து, எதிரடையான போதனை, எதிரடையான வாழ்க்கை முறைமை. படிங்க. வீடுனாக்கிய தேவனுடைய வீடாகிய நாம் சத்தியத்துக்குள்ளாக நாம் தான் அந்த வீடு. அந்த வீட்டுக்குரிய தேவன் வீடாக அதற்குள் தெரியாமல் என்ன ஆகிறான்? பாருங்க, அததான் என்னது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அதெல்லாம் பாதாள வழிகள். அந்த வழியில போயிடறானா. பவுலை சார்ந்தவன் அப்போலோவை சார்ந்தவன் 1 கொரிந்தியர் 4 3 1 2 3 4 வசனத்துல பாக்குற மாதிரி இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. படிங்க. மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டி. இது எக்ஸாக்டா வந்தீங்கன்னா அந்த கிறிஸ்து போப்பு மார்க்கம் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பை தான் இங்க வலியுறுத்துது. அப்ப அவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, அது அழியல. அப்ப அழிவுக்குரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அது எப்ப அப்படிங்கிறதா நம்ம இந்த பாடத்தினுடைய முடிவுல ஒரு வசனத்தோட நம்ம நிறைவு பண்ண போறோம். தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வாய்ச்சொல்லையும் வசனித்து தன்னுடையதா அல்லாததை தனக்காக சேர்த்து. பாருங்க, இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எல்லா சகோதர சகோதரிகளை வஞ்சித்து தேவனுடைய ஆடுகளா இருக்கக்கூடிய மந்தையை இவர்களுடைய ஆடுகளாக வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரிதான் பேர் கிறிஸ்தவ மார்க்கும் புரோட்டஸ்டாண்ட் ஆர்சி அமைப்புகளும் தங்க கட்டுப்பாட்டுல தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய மந்தையை. அதே அவங்களுக்கெல்லாம் பேரழிவு இருக்குது, அவங்களுடையது இல்லாததே அவர்களுடையதுன்னு சொல்றாங்க. எங்க ஆடுங்கிறாங்க. யார் விட்ட ஆடுக்கு யாரு பங்கு? கர்த்தரின் மேய்ப்பர்னு பாக்குறோம் சங்கீதம் 23 இவர். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஏன் ஆடுங்கிறாங்க. அவங்களுக்கு தேவை தசம பாகம் காணிக்க. அது அவங்க வயிற்றுல எவ்வளவு போட்டாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. படிங்க. சேர்த்துக்கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன் மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்ளுகிறான் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் சடிதையா எழும்புவதும் உன்னை அழிக்கிறவங்க என்னது வெகு சீக்கிரமா எழும்புவாங்க. அது யாருதான்? அந்த புரோட்டஸ்டாண்ட் ஆர்சி அமைப்புகளை அழிக்க போறவங்க இந்த சத்தியத்தில் உள்ள வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி 1916 வரையும் உள்ளவர்கள் தான். அந்த சத்தியத்துக்குள்ளாக இருக்கிறவங்க தான். படிங்க. உன்னை அழைப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ, நீ அவர்களுக்கு சூறையாக நீ அவங்கள்கிட்ட அழியாம போயிருவியா நீ அப்படிங்கிறார். படிங்க. நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையடித்தபடியினால் எல்லா தேசத்தையும் நீ அபகரிச்சு வச்சிருக்கிற. எல்லா தேசத்திலையும் சபைகள் உன்னுடைய ஆளுமைகள் இருக்குது. ஜனங்களில் மீதியானவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். உனக்கு அழிவு வந்துடும். இது எப்ப வரும் அப்படிங்கிறத இதே ஆபகுக்கு தேவன்கிட்ட கேட்கிறார். அந்த ஆபகுக்கு யாருன்னாக்கே இன்னைக்கு நம்ம தான். அந்த ஆபகுக்கு தான் இந்த 1916 வரையும் உள்ள சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகளே வால்யூம் ரீபிரிண்ட்ஸ் வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியினுடைய அமைப்பு தான் அந்த ஆபகுக்குங்கிற அடையாள பாஷையில் சொல்லப்படுகிற அந்த நபர். ஒரு தனி நபர் அல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அது. இப்படிதான் அந்த வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியினுடைய சத்தியங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆபகுக்குங்கிறவர் இன்னைக்கு நம்ம தான் அந்த ஆபகுக்கு. இப்ப ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கலாம் சொல்லுங்க. எப்ப ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க கேட்போமா? அப்படி கேட்கிற மாதிரி உள்ள வசனத்தை தான் இப்ப படிக்க போறோம். அந்த எதிர்பார்ப்ப ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிக்கலாம். சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பீர். பாருங்க, சிகாயு அப்படின்னாலே அன்னோன்,
எப்ப அப்படிங்கிறது தெரியாம நாம தவிச்சு கொண்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறோம் தேவன்கிட்ட. எப்ப இந்த இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் ஆர்சி புரொட்டஸ்டாண்டுக்கும் பொய் மார்க்கமா 1916க்கு அப்புறம் உள்ள சத்தியத்துக்கு மாறுபாடா இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட், லேமன், ஜெகோவா விட்னஸ் போன்றவர்களுக்கான அழிவு எப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கிற ஒரு ஜெபம் இது நம்ம மைண்ட்ல இருந்து அந்த ஆவலோடு காத்திருக்கணும். அப்படின்னு கேட்கும் பொழுது ஆபகுக்கு கேட்கிற இந்த ஜெபத்தை தேவன் நடத்துவாரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா வசனம் சொல்லிருச்சு, வேண்டுதல் சபை சொல்லிருச்சு, நாமெல்லாம் கேட்கிறோம்னா நிச்சயமா நடத்துவார்னா எப்ப நடத்துவார்? படிங்க. இது நம்மளுடைய ஜெபம். படிங்க. வருஷங்களின் நடுவிலே ஆண்டவர் ரெண்டாவது வருகையில 1000 வருட அரசாட்சி 1874 ஆரம்பிச்சு இந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 1, 2, 3 வசனத்தை நம்மளுக்கு வரைஞ்சு கொடுத்துட்டார். ஓடுகிறவன் அப்பையில இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு ஒரு காலம் வச்சுட்டேன்டார். ஆனா அந்த காலத்துல அந்த ஒரு வருஷத்தின் நடுவில் அப்படிங்கிறார். அப்ப வருஷத்தின் நடுவில்னா வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360 நாள். 65ங்கிறது உலகத்துல பைபிள் படி 360 நாள். இந்த வருஷத்தின் நடுவில்னா 360ல பாதி, 360ல பாதி 180 நாள் வரும் பொழுது, அதாவது 180 நாள் தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். தீர்க்கதரிசிக்கு, மனுஷனுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். கர்த்தருக்கு தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள், தீர்க்கதரிசிக்கு எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் ஒரு வருஷம். அப்ப 180 வருஷம்னா சரி 180 நாள்னா 180 வருஷம். ஆண்டவர் 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 180வது வருஷத்துல அப்படின்னு அர்த்தம். அப்படியாக இன்னைக்கு இருக்கிற சபை கேக்குது. யாரை பார்த்து? கிறிஸ்துவின் மூலமா பிதா. இப்பயாச்சும் ஒரு முடிவு வருமா அப்படின்னு சொல்லும் போது 1874ல 180 வருஷத்தை கூட்டினீங்கன்னா 180 வருஷத்தை கூட்டினீங்கன்னா எத்தனை வருது? 1874ல 180 வருஷத்தை கூட்டினா எத்தனை வருது? 54ல ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற தெரியாத ஒரு விஷயத்த சபை கேக்குதான். அதுக்கு தீர்வு எப்படி கிடைக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த வசனம். படிங்க திரும்ப 2வது வசனம். வருஷங்களின் நடுவில் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நீங்க எழுதி கொடுத்த அந்த 1916 வரையும் உள்ள சத்தியங்கள் பைபிள் படி. ஆனா இதை நிறைவேற்றுற வருஷம் 2054ல இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கம் ஆர்சி புரோட்டஸ்டாண்ட அழிச்சிருங்க அப்படின்னு சபை கேட்குதான். இது நிச்சயமா நடக்கும் என்பது இந்த வசனத்தின்படி சபையினுடைய எதிர்பார்ப்பு. அதை தான் அடுத்த சில வசனங்கள் எப்படிலாம் அழிக்க போறாருங்கிறதான் அடுத்த சில வசனம். சரிங்களா? படிங்க. கோபித்தாலும் எங்க மேல இறக்கம் காமிச்சிட்டு நீங்க இந்த சீக்கிரமா முடிங்க. படிங்க. இது ஏசாயா 28லயே வரும் இந்த வசனம். அவர் வல்லமையோடு செயல்படக்கூடிய மகா உத்தர காலத்தின் உச்சம் இங்கே நடைபெற போகிற ஒரு விஷயத்தை சொல்றார். 19வது வசனத்துல வரும். படிங்க. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. இதெல்லாம் 2ஆம் வருகையில் வெளியரங்கமான ராஜ்யத்தின் அடையாளங்கள். படிங்க. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. பாருங்க, அநேக கொள்ளை நோய், கொரோனா போன்ற நோய்களும் வருது. பொய் சத்திய மார்க்கத்தின் பொய் காரியங்களும் நடைபெறுகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும் போது நடந்துகிட்டு இருக்கு. நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் எங்க அவரிடத்துல போய் சேர்றதுக்கு. சரிங்களா? படிங்க. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய உலக ஜனங்கள் எல்லாத்தையும் கரைய பண்ணிடுவாராம். இந்த கொரோனா வந்த 1.5 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு பாருங்க. கொள்ளை நோய் கரைஞ்சு போச்சா இல்லையா? 2 வருஷம் தாங்க முடியல. படிங்க. பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. எல்லா ராஜ்யங்களும் ஒண்ணு இல்லாம போயிடும். என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அடிக்கப்பட்ட பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவனே உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிறது. அது கோபம் நதிகளுக்கும் சினம் சமுத்திரத்திற்கும்
விரோதமாய் இருந்ததோ கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே நாணேற்றப்பட்டதாக விளங்குகிறது. 2054 இதெல்லாம் நிறைவேறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருக்கலாம் என்பதுதான் இந்த வசனத்தின் அடிப்படையில் கோசான் அப்படிங்கிறது பாபிலோன், மீதியாங்கிறது அதனுடைய பொய் மார்க்கத்தின் இது, ஆறுகள் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒவ்வொரு பிரிவினைகளையும் அடையாளப்படுத்துது, கடல் என்பது உலகம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறது 2054 பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது சபையினுடைய எதிர்பார்ப்பை ஜெபமாக வைக்கப்பட்டிருக்கிறார் இங்கே ஆபகுக். இது கூட நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் இருக்கும் சபை. ஆனால் இன்னைக்கு 2028 சபை முடிஞ்சிடும்னு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் சப்ஜெக்ட்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சபையெல்லாம் இப்போ முடியவே முடியாது. ஆனால் அதுக்கு முடியாதுங்கிறதுக்காக 2054 வரையும் நம்ம உலகத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சோம்னா அதுவும் இல்லை. நாம் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினைக்கணும். குழந்தைகளை போல இல்லாமல் வயசானவர்களை போல எதுவும் செய்ய முடியாத காலத்தில் போய் அப்போ 2054 ரசிக்கப்பட்டுருவோம்லாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து புரிந்து கொண்டு நம்முடைய ஓட்டத்திற்கான காரியத்தில் காத்திருந்து நாம் நம்முடைய ரட்சிப்பை அடைய இப்பொழுது இருந்தாலும் பரலோகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கையோடு நம்முடைய ஓட்டத்தை தொடருவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.